திருமறை குர்ஆன் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சொல்ல கேளுங்கள், ரசூலுடைய சொல்ல கேளுங்கள் என்றதை தவிர வேற யாருடைய சொல்லையும் கேளுங்கள் என்று எந்த வித கட்டளையும் நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றதை கேளுங்க, ரசூல் சொல்றதை கேளுங்க. ஒரு சில இடங்கள்ல வேற ஆட்களை பத்தி குறிப்பிட்டாலும் அந்த இடத்திலையும் வேற அர்த்தம் கற்பிக்க கூடாத வகையில் அதே வசனத்திலேயே தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல வசனங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். அதே மாதிரி உள்ள சில வசனங்கள், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸா இருக்கனால எல்லா வசனங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 4வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தூதர்னு ஒரு ஆளை அனுப்புறதா இருந்தா எதுக்கு? அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புறான்னு சொன்னா அவங்கள மரியாதை செலுத்துறதுக்கா, கொண்டாடுவதற்கா, அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்கா, எதுக்காக வேண்டி ஒரு ஆளை தூதரா நியமிக்கிறான் என்று சொன்னால் அவர் சொல்ல கேட்கறதுக்கு தான். தூதர்னு அல்லாஹ் ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு அர்த்தமே என்ன? அவருடைய சொல்ல நீங்க எல்லாம் கேட்கணும், இந்த ஒரு வேலைக்கு தான் தூதர் அனுப்புறேன் அப்படின்னு அந்த வசனத்தில் எப்படி சொல்றான்னா, ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுத்தா பிஇذنில்லாஹ், எந்த ஒரு ரசூலை நம்ம அனுப்புவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு தான், அவர் சொல்ல கேட்கறதுக்கு தான் ஒரு தூதரை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அனுப்பி இருக்கிறோமே தவிர வேற ஒரு நோக்கத்துக்காக இன்னைக்கு அதுலதான் விவகாரமே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறாங்க, மதிக்கிறாங்க, அவங்கள கொண்டாடுறோங்கிற பேர்ல அவங்க தடுத்ததெல்லாம் கூட செய்யறாங்க. சொல்லு கேட்கறது மதிக்கிறது இல்லை என்றுதான் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப தூதர்களை அனுப்புனதுடைய நோக்கத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்ல கேட்கணும், ரசூலுடைய சொல்லு மார்க்க ஆதாரம், அவர் சொல்வதுதான் அத்தாரிட்டி என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ப மறுமை நாள்ல ஒவ்வொருத்தரும் அந்தந்த கூட்டத்தோட தான் போய் சேருவாங்க. சில பேர் ஃபிரௌனோட இருப்பாங்க, சில பேர் அபூஜஹல் கூட்டத்தோட இருப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுடைய தலைவர்களோடவும் தங்களுடைய கொள்கைவாதிகளோடவும் தான் இருப்பார்கள். இப்ப நம்மளெல்லாம் நபிமார்களோட இருக்க வேண்டும், நல்லோர்களோட இருக்க வேண்டும், சுகதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்தவர்களோடு இருக்க வேண்டும். இதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நல்லவர்கள் அர்த்தம். இப்ப நபிமார்களோட போய் சேர்ந்து அந்த குரூப்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்றான். அல்லாஹ் ரசூல் சொல்ல கேட்டவன் தான் அங்க இருப்பானே தவிர வேற யார் சொல்ல கேட்டவனு நபிமார்களோட எல்லாம் இருக்க முடியாது. அப்ப மறுமை வெற்றி இதுலதான் உத்தரவாதம். அல்லாஹ் ரசூல் சொல்ல கேட்பதுல மட்டும்தான் மறுமையுடைய வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் சொல்கிறான். எப்படி சொல்றான்? உமையுத்து இல்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறானோ உலாயிக்க அவர்கள் தான் மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீகீன்கள் என்ற உண்மையாளர்களோடு இருப்பார்கள், சுகதாக்கள் என்ற உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள், நல்லோர்களுடைய கூட்டத்தில் இருப்பார்கள். அப்ப நல்லோர்களுடைய கூட்டத்தில் நம்ம மறுமையில இருக்க விரும்பினால், அதாவது சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பினால், வெற்றி அடைய விரும்பினால் ஒரே வழி என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுதல் தான். இவங்க மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். இவர்கள் தான், இவர்களும் இருப்பார்கள் சொல்லல. அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் நபிமார்களோடு இருப்பார்கள். அப்படி இல்லாதவங்க இருக்க மாட்டாங்கிற அர்த்தம். அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர வேற ஒன்னை யாராவது ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் நபிமார்களோடு இருக்க முடியாது, நல்லோர்களோடு இருக்க முடியாது என்பது இந்த ரெண்டு மட்டும்தான் மூல ஆதாரம். குர்ஆனும் நபி வழியும் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்பதற்கு இதுவும் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம மற்றவங்களுக்கு யாரெல்லாம் கட்டுப்படுறாங்களோ அவங்க மூமினே கிடையாது, அவங்களுக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த மாதிரி வார்த்தையை கூட அல்லாஹ் பயன்படுத்துறான். இது 24வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, இது நம்ம காலத்துல உள்ள ஆட்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கிறது. இது காபிரா இருந்த அவனுக்கு சொல்றது இல்ல, இஸ்லாத்துல இருந்துகிட்ட அல்லாஹ்வை நம்மனோடு தான் எல்லாரும் சொல்றான்.
ரசூலை நம்பணும்னு தான் சொல்றான். ஆனா நடைமுறையில மாறி செய்யறான். அவன்கிட்ட போய் கேளுங்க, மதுகபாவத்தை கேளுங்க, நம்ம யாரையெல்லாம் வழிகட்ட கூட்டம் என்று சொல்றோமோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க, நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், ரசூலை நம்புறோம், அவங்க அப்படிதான் நாங்கள் நடக்கிறோம் அப்படிங்கிறான். ஆனா நடைமுறையில அப்படி நடக்க மாட்டேங்கிறான். அதை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். அதாவது யகூலூன, இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பினோம் என்று சொல்கிறார்கள், வாத்தானா கட்டுப்பட்டோம் என்றும் சொல்கிறார்கள், சும்மா ஏத்தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும், பிறகு இவர்கள்ல ஒரு சாரார் அதிலிருந்து என்ன செய்யறாங்க, புறக்கணித்து விடுகிறார்கள். ஒமா உலாயிக்க பில் மூமினீன், அவங்க மூமின்கள் கிடையாது. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறேன்னு எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. அது எப்படி சொல்லணும்னு கேட்டா, அது நம்பி சொல்லணும், ஏற்று சொல்லணும், அதுக்கு முரண் இல்லாம சொல்லணும். அப்ப அல்லாஹ் ரசூல் நம்பணும்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி குர்ஆன்ல இருக்குன்னு காட்டினா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நபி சொன்னாங்கன்னா எங்க இமாம் வேற மாதிரி சொன்னாங்க இப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பணும்னு சொன்னாங்களே, அது பொய்யாயிடுச்சு. அதுல அவர்கள் உண்மையாளர்களா இல்ல, உள்ளத்திலிருந்து சொல்லல, உதட்டிலிருந்து சொல்கிறார்கள். அப்ப இன்றைய சமூகத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரி எல்லாம் முனாஃபிக் தான் இருந்தான். இன்றைக்கு முஸ்லிம்களுக்குள்ள இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆமன்னா பில்லான்னு சொன்னானே, ரசூலை நம்பணும் அல்லாஹ்வை நம்பணும் இப்படி இருந்தான். யாரு இருந்தா? ஒரு மூமினும் இருக்கவில்லை. இப்படி சொன்னவர்கள் முனாஃபிக்குகள், நடிச்சாங்க. நடித்தவர்கள் என்ன மாதிரி நிலையில் இருந்தார்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கு பல பேர் என்ன செய்யறாங்க, அதான் உண்மை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நடிக்கல இவங்க. ஆனா இது நம்ம அல்லாஹ் ரசூலை ஃபார்மாலிட்டி வச்சுக்கிட்டா போதும், நம்ம மகான் பெரியாரை ஒரிஜினலா வச்சுக்கிடுவோம் என்கிற அளவில் இன்றைக்கு அதுதான் சரியான கொள்கைன்னு இருக்கிறார்கள். அப்ப இதுல ரொம்ப தெளிவான ஒரு வசனம், அல்லாஹ் ரசூலை நம்பணும் என்று சொல்கிறார்கள். சும்ம ஏத்தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் மின் பாதி தாலிக, இதுக்கு பிறகு ஒரு சாரார் புறக்கணித்து விடுகிறார்கள். ஒமா உலாயிக்க பில் மூமினீன், இவங்க மூமின்களே கிடையாது, மூமின்கள்ல சேர்க்க முடியாது இவங்களை அப்படின்ட்டு அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று கட்டுப்பட்டவன் தான் மறுமையில மகத்தான வெற்றி அடைவான் என்று 33வது அத்தியாயத்துல 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? அதாவது ஒமையுத்தில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறானோ அவன் தான் மகத்தான வெற்றி அடைந்து விட்டான். அப்ப மகத்தான வெற்றிக்கு தான் நம்ம எல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறோம். மகத்தான வெற்றி என்பது மறுமை வெற்றி. மகத்தான வெற்றி யாருக்கு கிடைக்கும் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டவன் தான் மகத்தான வெற்றிக்கு வருவான். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான வசனங்களை நம்ம சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் எதுக்காக இவ்வளவு வசனங்களை சொன்னாலும் அதுக்கு தான் சொல்றோம். இதை ஒரு தடவை சொன்னா போதும்ல, அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க அல்லாவே ஒரு தடவை சொல்லியிருக்கலாம்ல. அல்லாவே என்ன செய்யறான், பல விதங்கள்ல பல கோணங்கள்ல பலவிதமான வார்த்தைகளை கூட சேர்த்து சேர்த்து சொல்றான் என்று சொன்னால் இதனுடைய முக்கியத்துவத்தை வழங்குறதுக்காக வேண்டி, இதுல எந்த கலப்படம் வந்துடக்கூடாது, ஏதாவது குறுக்கு வழியை கண்டு இதுல இருந்து விலகிடலான்னு ஒருத்தன் வந்தா கூட விடக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனும் பல வசனங்களை சொல்றான். இவ்வளவு வசனங்களை எதுக்கு சொல்றாங்க நீங்க நினைக்க கூடாது. அல்லாஹ் ஏன் இவ்வளவு வசனங்களை சொன்னாலும் அதுக்கு தான் நம்மளும் சொல்றோம். அல்லாவும் ஒரு வசனத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, 2 வசனத்தை சொல்லலாம்ல. அல்லாவே அதிகமான வசனங்களை எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இது அவ்வளவு முக்கியமான பேசிக், இது அடிப்படை. இந்த அடிப்படையில ஒரு தவறு வந்துருச்சுன்னா எல்லா சட்டங்களும் தவறா போயிடும். யார் சொல்லையும் கேட்கலாம்னு சொன்னா அனைத்தும் தவறா முடிஞ்சிடும். அல்லாஹ் ரசூல் சொல்லத்தான் கேட்கணும் இருந்தா அனைத்தும் சரியா முடியும். அதற்காக வேண்டியது அல்லாவும் நிறைய சொல்லுகிறான். நம்மளும் அதுல ஒரு பகுதி தான் இவன் எடுத்து காட்டுறோம், அனைத்தையும் கூட எடுத்து காட்டவில்லை. அங்கங்க சில முக்கியமான பகுதிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம வேற மாதிரி ஒருத்தர் நடந்தான்னு சொன்னா அவன் எவ்வளவு நல்லறங்கள்லாம் செய்யறான். இந்த நல்லறங்கள் அழிஞ்சு போயிருமா. இப்ப எப்படி சிறுக்கு வச்சா அழிஞ்சிருந்து வழங்கி வச்சிருக்கோம்ல, எல்லாரும் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த கபூர் வணக்கத்தை எதிர்க்கக்கூடிய பல குரூப்புகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க சிறுக்கு வச்சீங்கன்னு சொன்னா உங்க தொழுகைக்கு கூலி கிடைக்காது, உங்க நோம்புக்கு கூலி கிடைக்காது. ஏன் அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்றான், உல வஷரகுல ஹபிதானு மகானு யாமலூன், இணை கற்பிப்பார்களே ஆனால் அவங்க அமல்லாம் அழிஞ்சிரும். இதெல்லாம் எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா எதை விளங்கல, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம நம்ம வேற ஆளு கட்டுப்பட்டோம்னு சொன்னா அதன்படி நம்ம அமலை செஞ்சோம்னு சொன்னா அமல் பாழாகிவிடும், அமல் எல்லாம் என்ன அழிஞ்சு போய்விடும். இப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கல. அல்லாஹ் அதையும் சொல்றான். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறத சொல்றதை விட வேற மாதிரி நடந்தீங்கன்னு வைங்க, நம்ம தான் தொழுகையெல்லாம் கரெக்டா தானே செய்யறோம், நம்ம நோம்பலாம் வைக்கத்தானே செய்யறோம், அதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம்னா அது அழிஞ்சிருமே, செஞ்சு செய்யலன்னு ஆயிருமே. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு செஞ்சா மட்டும்தான் அதுக்கு பேர் தொழுகையை தவிர நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம எல்லாத்தையும் மற்ற அமல்கள் அதிகமா செஞ்சா கூட அது என்னமாயிரும்,
அழிக்கப்பட்டு போயிடும். அந்த அமல் வந்து உங்க கணக்குல வராது, நீங்க செய்யலன்னு அர்த்தம். எப்படி எல்லாம் சொல்றான்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திரு அமாலக்கும், உங்க அமலை பாழாக்கிறாதீங்க. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க, அப்படி இல்லாம செஞ்சு உங்களோட அமல்களை வீணாக்கிறாதீங்க. அமல்லாம் நாசமா போயிடும். உங்களை கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறீங்க, பணத்தை வாரி வாரி கொடுக்குறீங்க, ஆனால் அல்லாஹ் ரசூல் கட்டுப்படலன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு காபிர்கள் செய்யற தர்மம் மாதிரி தான். அதுக்குதான் நன்மை கிடைக்குமா? வேணா இந்த உலகத்துல வேண்டா வள்ளல் இந்த மாதிரி பெயர்கள் கிடைக்குமே தவிர மறுமையில் எதுவுமே கிடைக்காது. அப்ப நம்முடைய அமல்களும் மறுமையில் பயனற்றதா எப்ப ஆயிரும் கேட்டா, இந்த ரெண்டை தவிர வேற எதுக்கு கட்டுப்பட்டா, அல்லாஹ் ரசூலை விட்டு விட்டு வேற யாருக்கு நம்ம கட்டுப்பட்டோம் என்று சொன்னால், மார்க்கத்துல கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமல் எல்லாம் என்ன செஞ்சிடும், அழிஞ்ச நாசமாகிவிடும் என்று சொல்லி 47வது அத்தியாயத்துல 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 49வது அத்தியாயத்துல 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க இதுல அழிஞ்சிருங்கிறான்ல, அதே நேரத்தில் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னு வைங்க, ஒரு அமலையும் அல்லாஹ் உங்களுக்கு குறைக்க மாட்டான். அப்படின்னு சொல்றான், இப்படின்னு சொல்றான். அதாவது அமல்கள் அதுல அழிஞ்சிரும்னு சொல்றான். நீங்க ஒழுங்கா நடந்தீங்கன்னு வைங்க, உங்களுடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஒரு அமலையும் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குறைத்து விட மாட்டான். அப்படிங்கிறத 49வது அத்தியாயத்துல 14ல சொல்லுகிறான். இன் துதியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்களே ஆனால் லா எலித்துக்கும் மின் அமாலிக்கும் செய்யா, உங்களுடைய அமல்கள்ல எந்த ஒன்றையும் அவன் குறைத்து விட மாட்டான். நம்ம சில மிஸ்டேக்கா கூட ஒன்னு ரெண்டு நம்மள அறியாம ஒரு கவன குறைவா சில அமல்களை செஞ்சுட்டா கூட நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டோம் இல்லையா, அதுக்காக வேண்டி அந்த அமலை அல்லாஹ் வீணாக்காம நமக்கு தந்து விடுவான். அப்ப இருக்கிற அமல்கள் அழிஞ்சு போகாம காப்பாற்றுவதோட நம்ம செஞ்ச அமல்களும் என்ன செய்ய நமக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பேசிக்கல நின்றா தான் அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்கும், வேற எவருக்கும் நான் கட்டுப்பட மாட்டோம் இருந்தால் நம்முடைய அமல்கள் எதுவும் பாழாகாது. செஞ்ச அமல் அப்படி இப்படி நமக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை கொண்டு நம்ம அப்படி பர்ஃபெக்டா இல்லாமலும் செய்ய முடியாது. தொழுதா கூட பல எண்ணங்களை வச்சுதான் தொழுகிறோம், நோன்பு வச்சா கூட பல வாரியான ஒரு முகஸ்துதி நம்மளை அறியாம அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம மனிதர்களுடைய அந்த பலவீனத்தை எல்லாம் என்ன செய்யறான், இந்த கொள்கை உறுதிக்காக வேண்டி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஒரு உத்தரவாதத்தையும் நம்ம இதுல பார்க்கிறோம். அதே மாதிரி சொர்க்கத்திற்கு யார் நுழைவார், வெற்றி அடைவார் என்றாலும் அதான் அர்த்தம், நபிமார்களோட இருப்பாங்க என்றாலும் அதான் அர்த்தம். ஆனா பல வார்த்தைகளை போட்டு அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்திற்கு யார் போவான்னு கேட்டா அவங்களும் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டவங்க தான் என்று 48வது அத்தியாயத்துல 17வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உமையுத்தில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்படுகிறானோ யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின், அவனைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைய செய்வான். தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது வர்ணிக்கிறான். அப்ப சொர்க்கத்துல நுழைவதற்கு கூட எது காரணமா இருக்குது, இதுதான் காரணமா இருக்கிறது. பல பத்தி அதுலதான் வெற்றி இருக்குங்கிறான், நபிமார்களோட இருப்பியங்கிறான், அமல் வீணாகாதுங்கிறான், அவன் அமல் வீணா போயிரும் வேற சொல்றான். அது மாதிரி அந்த வரிசையில சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, அருள், அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். இந்த உலகத்துல வாழும் பொழுதும் மறுமையிலையும் அல்லாஹ் நம்ம மேல அருள் செய்யணும். அவனுடைய கருணையை கொண்டுதான் நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியும், நம்முடைய அமலை கொண்டு ஜெயிக்க முடியும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை ரஹமத்து என்பது துன்யாவுக்கும் தேவை, ஆகிரத்துக்கும் தேவை. உலகத்துல வாழும்போது கூட அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு இருந்தா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு ரஹமத்து கிடைக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் அல்லாஹ்வுடைய அருள். அருள்னா காசு பணம் ரொம்ப அர்த்தம் கிடையாது. மற்ற எல்லாரையும் விட தார்மீக ரீதியா நம்ம தான் நிமிர்ந்து நிற்போம், நம்ம தான் சந்தோஷமா இருப்போம், மன உளைச்சல் இல்லாம நம்ம மட்டும் தான் இருப்போம். ஏன்னா இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறதுனால. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடிப்படையா இருப்பது அல்லாஹ் ரசூல் சொல்ல கேட்பது. வதீஉல்லாஹ 3:132 3வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதீஉல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்க அருள் செய்யப்படுவீர்கள். நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு வேணும் என்று சொன்னால், நம்ம எவ்வளவு துவாக்கள்லாம் செய்யறோம், ரஹமத் தானே வேண்டுறோம், புள்ள வேணுங்கிறோம், நிம்மதி வேணுங்கிறோம், கடன் போகணுங்கிறோம், எவ்வளவு மேட்டர்கள்லாம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்ம மேல கருணை செய்யணும். கருணை செஞ்சா தான் அந்த உதவிகள் நமக்கு செய்வான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணையை நம்ம எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம அந்த பேசிக்கை விட்டு விலகிடக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொல்லத்தான் கேட்கணும், அது தவிர யார் சொல்ல கேட்க கூடாது என்பதுல நம்ம உறுதியாக நிக்கணும். இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால்
ரசூலை நபியை பின்பற்ற வேண்டியதில்லைன்னு சில பேர்லாம் சொல்லி திரிகிறாங்கல்ல, அதுக்கு மறுப்பு வைக்கிற மாதிரி உமையுத்தையர் ரசூல பக்கத்து அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்பட்டான்னா அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படுறான். அவரோட சொந்தமா சொல்றாரு. ரசூல் சொல்றது அவரா சொல்வது கிடையாது, சொந்தமா சொல்லாத காரணத்தினால ரசூலுக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான்ங்கிறத சொல்லி அப்போ அவங்களுக்கு கட்டுப்படணும். 4வது அத்தியாயத்துல 80வது வசனத்தில் இதை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இது மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் அந்த வார்த்தையை போட்டு குர்ஆன்ல தேடுனீங்கன்னு சொன்னா இன்னும் ஏராளமான வசனங்கள் அதுல வரும், அடிக்கடுக்கான வசனங்கள் வரும். ஆனா இந்த கட்டுப்படுறதுல ஒரே ஒரு வசனம் என்ன செய்யும், இவங்க இவ்வளவு வசனத்தை விட்டுருவார்கள். இவ்வளவு வசனத்தை விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை எடுத்து உங்கள்ட்ட காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க? அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வேற ஒரு ஆளையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் சொன்னதோடு நிறுத்திக்கிறாம உலில் அம்ரி மின்கும், அதிகாரமுடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது பெரியார்களுக்கு கட்டுப்படலாம். இது எங்க இருக்குன்னு கேட்டா 4:59 4வது அத்தியாயத்துல 59வது வசனத்தை கொண்டு என்ன செய்வாங்க, நாங்கள் ஏன் இமாம்களை பின்பற்றுகிறோம் தெரியுமா, நாங்க ஏன் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் தெரியுமா, நாங்க ஏன் முன்னோர்கள் பெரியார்கள் அறிஞர்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாவே 3 பின்பற்ற சொல்றான். இந்த வழிகட்ட கொள்கைக்காரங்க என்ன செய்வாங்க, அனைவருமே இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து போடுவாங்க. எல்லாரும் இதை விட்டு விலகிட்டாங்களே, குர்ஆன் ஹதீஸுக்கு மேல ஆதாரங்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வாங்க, இந்த 4:59 வசனத்தை தான் மேடைகள் தோறும் இதை மதுஹப்வாதிகளும் சொல்வார்கள், தரிகாவாதிகளும் சொல்வார்கள், தப்லீக்வாதிகளும் சொல்வார்கள். அது மாதிரி நம்ம குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக்கொண்டே சஹாபாக்களை பின்பற்றணும், அந்த அளவோடு நிறுத்திக்கணும்னு சொல்றாங்க. அவங்களும் எடுத்து போட்டுக்குவாங்க. எப்படி போடுவாங்க, அல்லாஹ் கூறுகிறான் அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்கிறான், ஓ ரசூலஹு, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்கிறான், ஓ உலில் அம்ரி மின்கும், உங்கள அம்ரு உடையவர்கள், உலுன்னா உடையவர்கள், அம்ருன்னா அம்ருன்னு வச்சுக்கிறீங்களேன். இவங்க என்ன செய்வாங்கன்னா உங்கள அதிகாரம் உடையவர்கள் அதுக்கு அர்த்தம். அம்ருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதிகாரம், அமீர்னா அதிகாரம் செலுத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன செய்வாங்கன்னா உலில் அம்ருங்கிறது இந்த மார்க்கத்துல சிலருக்கு அல்ல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறானா, அதான் உலமாக்கலாம், அதான் மார்க்க அறிஞர்களாம். அப்ப அதான் சஹாபாக்கள், அதான் யார யார அவங்க பின்பற்றாங்களோ அந்த அர்த்தத்தை கொடுத்துக்குருவாங்க. சஹாபாக்களை மட்டும் பின்பற்றணும்னு சொல்றவன் இதுக்கு அர்த்தம் சஹாபி தான் இருக்கிறான். இமாம்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவன் உலில் அம்ருன்னா யாரு, அந்த இமாம்களை தான் எங்க சொல்லப்படுதுமா. எங்க நாங்க அஜர்த்துமார் சொல்றதையும் கேளுங்கிறவன் எங்களை தான் சொல்லுதுன்னு. இந்த உலில் அம்ரிங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவன் எந்த அளவுக்கு எல்லையை விரிவுபடுத்திக் கொள்கிறானோ அந்த அர்த்தத்தை இதுக்குள்ள கொண்டே திணிச்சுக்கிடுவான். ஆனா இதுல உள்ள வார்த்தைக்கு அந்த அர்த்தமே கிடையாது. அதிகாரம் உடையவர், அதிகாரம் என்ன, நீங்க தப்பு செஞ்சா உங்களை அவர் தண்டிக்கணும், திருடினா உங்க கையை வெட்டணும், ஜெயில பிடிச்சு போடணும், தலையை சீவணும், இதுக்கு பேர் தான் அதிகாரம். அதிகாரம் என்று சொன்னால் பவர் இருக்கணும் இல்லையா, பவர் இருக்கிறவங்களுக்கு கட்டுப்படுறது தான் இது பேசுது. மார்க்கத்தை பேசவே இல்லை. இந்த வசனம் தொழுகை, நோன்பு, இபாதத்து, அகீதா அதை பத்தியே பேசவில்லை. இதுல உலில் அம்ரு கட்டுப்படுற எதுக்கு இது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா எல்லாத்தையும் அத்தியுல்லாஹ் ஒரு ரசூலை மட்டும் சொல்லிவிட்டு அதே நேரத்தில் உலக காரியங்கள் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது, ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அவங்களுக்கு கட்டுப்படுறது பாவமாயிருமோ, அது நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம மனுஷன் சட்டத்தை கேட்கிறோமே அப்படின்னு வந்து விடுமோ. முஸ்லீம் ராஜாக்கு மன்னர்கள் இருப்பாங்க, கலீஃபாக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு உத்தரவு போடுவாங்க, அதை நம்ம கேட்க வேண்டிய வரும். அந்த நேரத்தில் நமக்கு என்ன டவுட் வரும், அல்லாஹ் ரசூலுக்கு தானே கட்டுப்படணும், இவர் சொல்ல கேட்டா நம்ம இவரை கட்டுப்பட்டது ஆயிருவோமே அப்படின்னு வரக்கூடாது என்பதற்காக, அது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உடையவருக்கு பின்பற்றுங்கள். அப்ப சஹாபாக்களுக்கு என்ன அதிகாரம், ஒரு அதிகாரம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நம்ம இருந்தா அவரு கட்டுப்படணும், அவர் அமீரா இருக்கும் பொழுது. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில நம்ம இருந்தால் அவருக்கு என்ன செய்யணும், அப்ப அம்ரு இருக்கு அவருக்கு. அப்ப அம்ரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாக ரீதியா என்ன செய்வாங்க, ஒரு வரியை போடுவாங்க, ஒரு உத்தரவு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஆனால் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு தவறான வியாக்கியானம் கொடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு வெளியே போயிடலாம், நிறைய பேரை பின்பற்றலாம் என்று அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இப்படிலாம் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் நிறுத்திடுறாங்கல்ல, பின்னாடி எப்படி படிக்கணும் அந்த வசனத்தை, அதாவது உலில் அம்ரி மின்கும் வரைக்கும் தான் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, நீங்கள் முஃமின்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள்,
ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கள். அது உலுல் அம்ரு நாங்க தான், அல்ல உலுல் அம்ரு இவங்க தான், ஏதோ ஒரு வியாக்கியானம் கொடுப்பார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால், ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு கொண்டால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அப்ப அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடமும் ரசூலிடம் கொண்டு போய் விடுங்கள். இந்த இடத்துல மட்டும்தான் இது அல்லாஹ் சொல்றான், வேற எதுலயும் சொல்லல. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்பதில் கருத்து வேறுபாடு வராதீங்க. அல்லாஹ் சொல்றதுல எப்படி கருத்து ஒண்ணுதானே சொல்லுவான்ல, ரசூல் சொல்றதுல எப்படி கருத்து வேறுபாடு வரும்? கருத்து வேறுபாடு வராது. மனிதர்கள் சொல்லும் போது கருத்து வேறுபாடு வந்துடும். அப்ப அமீரா இருக்கக்கூடியவர், ஒரு தலைவரா இருக்கக்கூடிய உத்தரவு போடுறாரு, அப்ப நமக்கு சண்டை என்ன வருது? இந்த உத்தரவு இது குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ற உத்தரவா, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான உத்தரவான்னு டவுட் வரும்ல. ஒரு அமீரா இருக்கக்கூடியவர், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர் கட்டுப்படும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அனைத்தும் சரியான உத்தரவா இருக்குமா? இருக்கும் சொல்ல முடியாது. அவர் போட உத்தரவு சரியாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் தவறாகவும் இருக்கலாம். இப்பதான் சண்டை வரும் நமக்குள்ள. இந்த உத்தரவை ஏற்றுக்கொள்வதா மீறுவதா அப்படின்னு ஒரு சண்டை வந்து விட்டது என்றால், சண்டை எப்பதான் வரும்? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குங்கிற ஒரு அடிப்படை இருந்தா தான் சண்டையே வரும். குர்ஆன் ஹதீஸை ஒட்டி 5 வேளை தொழுவுங்கன்னு ஒரு அமீர் உத்தரவு போட்டா நமக்கு சண்டையா வரும்? வராது. அப்ப அவர் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை அல்லது முரணான ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரையானால், அப்ப என்ன வரும்? இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லது ஏற்றுக்கொள்ள கூடாதா டவுட் வரும். அந்த மாதிரி வந்தா உங்க வேலை என்னவா இருக்கணும்? குர்ஆன் ஹதீஸின் பக்கம் கொண்டு போய் விடுங்கள். அல்லாஹ்ட்ட கொண்டு போங்க, அல்லாஹ்ட்டே கொண்டு போக முடியும். அல்லாஹ்விடத்தில் அதை கொண்டு செல்லுங்கள்டா என்ன அர்த்தம்? அவனுடைய வேதம் தான் அர்த்தம். அல்லாஹ்ட்ட கொண்டு போறதுன்னா என்ன? அல்லாஹ்ட்ட கொண்டு நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு போறது இல்ல. அந்த பிரச்சனையில சண்டை வந்து விட்டது என்று சொன்னால் தீர்வுக்கு எங்க கொண்டு போயிருங்க? அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் கொண்டு போயிருங்கன்னா தீர்வு மட்டும் அல்லாஹ் தந்துட்டான் ஆல்ரெடி, புதுசா கொண்டு போக தேவையில்லை. நமக்கு ஏற்கனவே குர்ஆன்ங்கிற வழியில அல்லாஹ் என்னென்ன தீர்வோ அதெல்லாம் விடையை தந்துட்டான். அதுல போய் உரசி பார்க்க வேண்டியது, தேடி பார்க்க வேண்டியது. அல்லது ரசூல்கிட்ட கொண்டு போயிருங்க. ரசூல் இப்ப இல்ல, குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் உள்ளது. ரசூல்கிட்ட கொண்டு போங்கன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் அர்த்தம். அல்லாஹ்விடத்துல கொண்டு போங்க என்று சொன்னால் அவனுடைய அறிவுரை என்று தான் அர்த்தம். ரசூல்கிட்ட கொண்டு போங்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுடைய போதனைகள் தான் அர்த்தம். அப்ப கருத்து வேறுபாடு வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஃபுர்தூ இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் நீங்கள் கொண்டு சென்று விடுங்கள். இதுல இருந்து என்ன பண்றான்? அல்லாஹ் அங்கேயே சீல வச்சு போடுறான். எதை குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே கொண்டு போறதுக்கு ஆதாரமா காட்டுறாங்களோ அந்த வசனத்திலேயே உள்ள கொண்டா திருப்பி இழுத்து போடுறான்ல. பார்த்தா அப்படி வெளியே போற மாதிரி இருக்கு, லேசா உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கன்னு 3வது இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. போற மாதிரி விட்டு ஒரே வழியில் பயிர்த்துன்னு ஏதாவது சண்டை கண்டை வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப இங்க திரும்பிடணும். நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடுங்க, ரசூலின் பக்கம் திரும்பிடுங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல உட்பட்டு சொன்னாதான் அமீர் கூட கேட்கணும். ஒரு அமீருக்கு தலைவர்களுக்கு கட்டுப்படுறது கூட அது என்ன கண்டிஷன்ல இருக்கணும்? குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு அவர் சொன்னார் தான் நீ கேட்டுப்படணும். குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான ஒரு உத்தரவை ஒரு அமீர் சொன்னாரையானால் அந்த உத்தரவு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இதுல 3வது ஆதாரத்துக்கு அனுமதி இருக்கா, தடை இருக்குதா? தடை தான் இருக்கிறது. 3வது ஆதாரத்தை பின்பற்றுவதற்கு இந்த வசனம் அனுமதிக்கவே இல்லை. முழுசா படிப்பான்னு சொல்லிட வேண்டியதான். அந்த வசனத்தை என்ன செய்ய? உலில் அம்ரி மின்கும் வரைக்கும் படிக்காம அதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாரு. 3 சொல்ற மாதிரி சொல்லிவிட்டு மேல 2ங்கிறான்ல. அமீர் கட்டுப்பட்டுக்க, ஆனா பிரச்சனை வந்துட்டா குர்ஆன் ஹதீஸ் வந்துரு, முரண்பாடு வந்துட்டா குர்ஆன் ஹதீஸ் வந்துரு. அப்ப ஆட்சி தலைவர்களுக்கு நிர்வாக விஷயத்துல கட்டுப்படும் போது கூட அது குர்ஆன் ஹதீஸுடைய அந்த சாராம்சத்துக்கு எதிராக இல்லாம இருக்குதா, முரண் இல்லாம இருக்குதான்னு பார்க்கணுமே தவிர அதுல அமீர் என்ன சொன்னாலும் கேட்கணும், அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப இந்த வசனத்துல பல தவறு செய்கிறார்கள். இதுல ஆலிம் என்கிற கருத்தோ அல்லது சஹாபி என்கிற கருத்தோ இந்த வசனத்தில் இல்லை. முதலாவது என்னதான் இருக்கிறது? அமீருங்கிறது தான் இருக்கிறது. அமீருக்கு அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள், அதைத்தான் இந்த வசனம் சொல்லுதே. முதல்ல பேசிக்காவே அந்த 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 சொல்லுக்கு செய்யற அர்த்தத்துல தப்பு செய்கிறார்கள். இதை நீங்க முதல்ல விளக்கணும். இதுல இது சஹாபிங்கிற அர்த்தத்தை எப்படி தரும்? அவங்க அதிகாரம் உள்ளவங்களா? இமாம்ங்கிற அர்த்தம் இதுல எப்படி வரும்? அதிகாரம் அம்ருண்டா என்ன அர்த்தம்? உளுண்டா என்ன அர்த்தம்? உலில் அம்ரி மின்கும். உளுண்டு ஒரு வார்த்தை, அம்ருண்டு ஒரு வார்த்தை, மின்கும்னு ஒரு வார்த்தை. மின்கும்னா உங்களின் அர்த்தம், அது குழப்பம் இல்ல. உளுன்னா உடையவர்கள், அம்ருன்னா அதிகாரம். உளுல் அம்ரு சேர்த்தோம்னா அதிகாரம் உடையவர்கள். அப்ப அதிகாரம் உடையவர்களுக்கு தானே பின்பற்ற சொல்லுகிறது. அபு ஹனீஃபா எந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு? அல்ல இப்ப இருந்தா கூட, இப்ப இல்லையே, இருந்தா கூட
அவர் இருக்கிற காலத்துல யார் அவர் குடிமக்களா இருந்தாங்களோ அவங்கள தான் அது கட்டுப்படுத்தும். அவர் ஜனாதிபதியா இருந்தா கூட ஷாஃபி இமாம்ங்கறி அவர் எந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா இப்ப இருக்காரு, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு அதிபரான்னு கேட்கணும். இல்ல இல்ல அப்புறம் ஏன் பேசுற, அதிகாரம் இல்லாத பத்தி ஏன் பேசுற? அதிகாரம் உள்ளவரா இருந்தாலும் செத்து போன அதிகாரம் இருக்காத. அதிகாரம் உள்ளவர்களா இருந்தாலும் உசுரோட இருக்கிற வரைக்கும் தானே அந்த அதிகாரம் இருக்கும். அப்ப செத்து போன பிறகு எப்படி அதிகாரம் இருக்கு? இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அமீரா இருந்தா கூட அவருடைய உத்தரவு ஒன்று போட்டார்னு இப்ப நம்ம படிச்சா கூட நம்மளை கட்டுப்படுத்துமா? அது கட்டுப்படுத்தாது. அவருடைய ஆட்சி காலத்தில் உத்தரவு போட்டார்னு படிக்கிறோம். அவர் அமீரா இருந்தாரு, நமக்கு அமீர் அவரு, நமக்கு எங்க அமீரா இருந்தாரு? யாருக்கு அமீரா இருந்தாரு அவங்க தான் கட்டுப்படுவாங்களே தவிர நம்ம ஏன் கட்டுப்படணும்? இப்ப அவர் என்னை கட்டுப்படுத்துவாரா? நான் என்னை தண்டிப்பாரா அவரு? நான் ஏதாவது குற்றம் செஞ்சா நீதிமன்றத்தில் நிறுத்தி எனக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா அவரால? அப்ப அமீர் கட்டுப்படுதல் என்பது என்ன இருக்கணும்? இப்ப ஸ்டில் இருக்கணும். இப்ப என்ன இருக்கணும்? எப்ப நீங்க பேசுகிறீங்களோ அப்ப அவருக்கு அதிகாரம் இருக்கணும். அப்பதான் கட்டுப்பட இயலும். அதிகாரம் ஒண்ணு இல்லாட்டி கட்டுப்படுறதுங்கிற பேச்சு என்ன செய்யாது, வராது. அப்ப இந்த வசனம் முதலில் என்ன நீங்க விளக்கம் சொல்லணும், இதற்கு காட்டுவார்கள். சஹாபியை பின்பற்றலாம், இமாமை பின்பற்றலாம் என்பதற்கு 4:59 வசனத்தை தான் ஆதாரமா காட்டிக் கொண்டிருப்பார்கள். நீங்க என்ன கேட்கணும்? எடுத்துட்டு அந்த வசனத்தை. இதுக்கு என்ன அர்த்தம்? அதிகாரம் உடையவன் அர்த்தம். நீ சொல்ற ஆள்கள்கிட்ட யார்கிட்ட அதிகாரம் இருக்குது, யார்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னு கேட்கணும். இருந்துச்சுன்னு ஒரு ஆள் 2 ஆள் காட்டினா கூட இப்ப இருக்குதான்னு கேட்கணும். ஒரு காலத்துல சில அபூபக்கர் இருந்துச்சு, உமருக்கு இருந்துச்சுமாங்க, சரி இப்ப இருக்குதா? இப்ப எங்க அதிகாரம்? இப்ப நம்மள்ட்ட அவர் என்ன அதிகாரம் செய்வார்? அவரு ஒன்னும் அதிகாரம் இல்ல. அப்ப அதிகாரம் இருக்கிற ஸ்டில் நம்ம காலத்துல இப்ப ஒரு கவர்மெண்ட் அமைகிறது, அவங்க சில உத்தரவு போடுறாங்கன்னா மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களா இருந்தால் என்ன செய்யணும்? கட்டுப்படத்தான் வேணும். கட்டுப்படாட்டி ஒரு சிஸ்டம் நொறுங்கி நாசமா போயிடும். இதுல நீங்க கட்டுப்படுறீங்களா? இந்த நீங்க வந்திருக்கிறீங்க 107 பேர் படிக்க வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 9:45 வரணும்டா வர்றீங்கல்ல, நீங்க 10:45 வந்தா அதான் இதுக்கும் கட்டுப்படுத்தானே வேணும். இதுல உங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு அதிகாரம் உங்களுக்கு மேல இருக்குமே ஆனால் அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தா அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த பிரின்சிபாலுக்கு உங்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் இருக்கு அவருக்கு நீ கட்டுப்படுத்தான் வேணும். யூனிஃபார்ம் இந்த கலர் சட்டையை போட்டு வாங்க, நீ கட்டுப்படுத்தான் வேணும். வேற சட்டை போட்டு போனா வெளியேற்றிடுவாரு. வெளியேற்றுற ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்குது. இந்த மதுகபுல உள்ள ஆளு கட்டுப்படாட்டி அவர் நம்மளை என்ன பண்ணி போடுவார்? என்ன பண்ற அதிகாரம் அவருக்கு இருக்குது? ஒரு அதிகாரமும் இல்ல. அப்ப அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுதல் என்பது கியாமத் வரைக்கும் இருக்கும். வழங்குதா? ஆனா அது என்னவா இருக்கு? நீ காவியை போட்டு வாங்குற ஒரு பள்ளிக்கூடத்துல போட மாட்டோம். அவர் ஊதா சட்டையை போட்டு வாங்குறாரு, யூனிஃபார்ம் போட்டுக்க. பச்சை தான் யூனிஃபார்ம் போட்டு போ. காவி தான் அனைவருக்கும் யூனிஃபார்ம். எங்க மார்க்கத்தை தடுக்கப்பட்டு போடான்ற வேண்டியதான். எங்க மார்க்கத்துல காவி ஆடை என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க அதை போட முடியாது, நீ நீக்கினால் நீக்கிட்டு போ, வேற பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர அதான் கருத்து வேறுபாடு வர்றது. ஒரு பள்ளிக்கூடத்துடைய முதல்வரே என்ன பண்றாங்க, ஒரு நிர்வாகம் ஒவ்வொரு வகையான ட்ரெஸ் உங்களுக்கு சொல்றாங்க. ஆனா ஒரு ட்ரெஸ் மார்க்கத்துக்கு உகந்ததா இல்ல, அதை சொல்லும் போது எதிர்க்கணும், மத்த விஷம் கேட்டுக்கணும். அவன் சொல்ல கேட்டு நீ ஊதா சட்டை போட்டு நல்லா கேட்க மாட்டான். அவன் சொல்ல கேட்டு நீ பச்சை சட்டையை போட்டு நல்லா கேட்க மாட்டான். அது நிர்வாகத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஒரு ஒழுங்கா இருக்கணும், ஒரு ஒழுங்குக்காக வேண்டி அவன் சொல்ல கேட்டு நீ 9:45 போன, 9:45 நேரத்தை நிர்ணயிக்கிறது நானே நிர்ணயிச்சேன் அப்படி நல்லா கேட்பானா? 9:45 டைம் போட்டிருக்கோம்ல, இது நீங்க கட்டுப்படுத்தான உட்கார்ந்து இருக்கிறீங்க, நல்லா கேட்க மாட்டான். நீ யார் சொல்ல கேட்டு 9:45 போனேன், 9:45 என்றது நான் உனக்கு சொன்னேனா அப்படின்னு ரசூலுல்லாஹ் உனக்கு சொன்னாங்கன்னு கேட்க மாட்டேன். இது அதிகாரம் கொடுத்தாச்சு. இது எந்த வசனத்துக்கு மாத்தம்? இது எந்த ஹதீஸுக்கு மாத்தம் இல்லையில கட்டுப்போங்க. மாத்தமா இருந்தா அல்லாஹ் ரசூல் பக்கம் திரும்பிடுங்க. மாற்றம் வரலன்னா பேசாம கேட்டுட்டு போங்க. இதுதான் அது சொல்லுதே தவிர இது தொழுகை, இபாதத்து, அகீதா, மறுமை நம்பிக்கை அதை பத்தி நம்ம பேசுற வசனமா இது? அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல. இது ஒரு அடிப்படையில தவறான இது ஒண்ணுதான் அந்த அல்லாஹ் ரசூலை தவிர கட்டுப்படணும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். கட்டுப்படுங்கள் அந்த வார்த்தையோட சேர்ந்து வேற யாரையாவது பத்தி சொல்லுதுன்னா அந்த ஒரு வசனம் தான் சொல்லப்படுகிறது. பின்பற்றுங்கள் வசனத்தோட சிலது வரும், அது பின்னாடி வச்சுக்கிறோம். கட்டுப்படுங்க, அத்தீவு கட்டுப்படுங்கிற வசனத்தை பூரா எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரசூலை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. இது மாதிரி வர்ற ஒரே ஒரு வசனம், அந்த ஒரு வசனம் இதுவும் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்துல இல்ல. அப்படியே இமாம்கள் பெரியார்கள் வச்சுக்கிட்டாலும் பேச்சுக்கு உளில் அம்ருங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இல்லைங்கிறத முதல் சொல்லிவிடுங்க. ஒரு பேச்சுக்கு அது இமாம்களை தான் குறிக்குது, அது சஹாபியை தான் குறிக்குது, சரி குறிக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நமக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. என்ன கருத்து வேறுபாடு? இமாம் சஹாபி 20 ரக்காத் தொழுதாருங்கிற, இப்ப நாம 8ங்கிறோம். நமக்கு சண்டை வந்துருச்சு. இப்ப பேச்சுக்கு வச்சுக்கிறோம். அந்த உளில் அம்ரு யாரைத்தான் குறிக்குது? அது சஹாபியை தான் குறிக்குது, இமாமை தான் குறிக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கொண்டாலும்
இப்ப கருத்து வேறுபாடு வந்துட்டா எங்க போகணும்? அப்ப 8க்கு வந்துட வேண்டியான 8 பேச்சுக்கு சஹாபியை தான் குறிக்கிறாரு. சரி, சஹாபி 20 ரசூல்லா 8 சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தா 3க்கு திரும்ப சொல்லலையே அல்ல. உங்களுக்கு சண்டை வந்து விட்டது என்றால் பொருத்தூக இலல்லாஹி வர் ரசூல் அந்த 4:59 அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு சண்டை வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்பி விடுங்கள். 3வது கிடையாது. அப்ப அல்லாஹ் ரசூல்கிட்ட திரும்பினா மறுபடியும் 2 நிக்கி. அப்ப இவங்க சொல்றபடி அந்த அர்த்தத்தை வைத்தாலும் அது ஆதாரம் கிடையாது. இந்த உலுல் அம்ருக்கு இவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் கிடையாது. இவங்க சொல்ற அர்த்தத்தை ஒரு பேச்சுக்கு நம்ம ஒத்துக்கொண்டாலும் இவங்களுடைய வாதம் நிக்காது. ஏன்னா கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் விவகாரமே எல்லாத்திலையும் கருத்து வேறுபாடு கொள்றோம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்களுக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில எத்தனை கருத்து வேறுபாடு இருக்கோ அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து என்ன செய்யணும், பேசணும். சரி, சஹாபின்னு வச்சுக்கணும்பா, இந்த மாற்றமா இருக்கு, இப்ப என்ன பண்ற, இது இந்த வசனத்துக்கு மாற்றமா இருக்கு, இந்த ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கு, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவர்கள் திரும்ப மாட்டாங்க. இது ஒரு கவசமா பயன்படுத்துவார்களே தவிர இதுக்கும் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி தங்களுடைய தப்புக்கு ஆதாரமாக காட்டுவார்களே தவிர இதனுடைய உண்மையின் பக்கம் அழைத்தோமையானால் இந்த வசனத்தை முதலில் மீறக்கூடியவர்களா அவர்கள் தான் இருப்பார்கள். இது அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்புங்கன்னு சொன்னா மாட்டேன்றுவாங்க. அப்படின்னா என்ன, கட்டுப்படுவது இந்த ஆயத்துக்கு இல்ல, அவங்க மனசாட்சிக்கு மனோ இச்சை கட்டுப்படுறாங்க. அவங்களா ஒன்னை வகுத்து கொண்டு அதுக்கு சாதகமா திருப்ப முடியுமான்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாட்டாலும் அதுதான் இருப்பான். இந்த வசனம் இல்லாட்டாலும் என்ன செய்வான், அவன் அதுதான் நிக்க போறான். அவனா ஒரு முடிவை முதல்ல எடுத்துக்கிட்டான், அதுக்கு ஏதாவது உதவுமான்னு தேடுகிறானே தவிர என்ன இருக்குதோ இதை கேட்போன்னு அவன் இல்லை. குர்ஆன்ல இருக்கிறத கேட்போன்னு வந்து விட்டானே. ஆனால் இந்த வசனமும் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவதைத்தான் சொல்கிறது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம அறிந்து கொள்வார்கள். இதெல்லாம் ஒரு பக்கமாச்சா. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், அதுக்கு மேல ஆதாரம் இல்லை என்பதற்கு மிக முக்கியமான ஒரு வசனம். அந்த ஒரு வசனமே போதுமானதா இருக்கிறது. குர்ஆன்ல உள்ள அந்த ஒரு வசனம் இந்த கொள்கை தவறு என்பதற்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சம்மட்டி அடியாக இருக்கிற வசனம் எது? இன்று மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி ஆகிட்டேங்கிறான்ல, உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கி விட்டேன்னு எங்க சொல்றான்? 5:3 சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்றைய தினம் உங்களுடைய தீனை அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை இன்றைய தினம் நான் முழுமையாக்கி விட்டேன். இன்றைய தினம்டா, இன்றைய தினம் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறோமே இன்றைய தினமா? இது அருளப்பட்ட தினம். இது என்றைக்கு அருளப்பட்டது? கடைசி ஹஜ்ஜில இது அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜினா அதான் ஒரு ஹஜ்ஜி, ஒரு தடவை செஞ்சாங்க ஹஜ்ஜி. அவங்களுடைய ஹஜ்ஜி பயணத்துல அருளப்படுகிறது. இப்ப துல்ஹஜ்ஜி மாசத்துக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் 2 மாசம் தான் இருந்தாங்க. துல்ஹஜ்ஜி மாசம் இது அருளப்படுகிறது. அருளப்பட்டு திரும்பி துல்ஹஜ்ஜுடைய கடைசியில மதீனாவுக்கு வர்றாங்க. அப்புறமேல் முஹர்ரம், சஃபர், அப்புறம் ரபியுல் அவல் 12 நாள், அவ்வளவுதான். அப்ப ஒரு 60-70 நாள் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறதுக்கு 60-70 நாளைக்கு முன்னாடி தான் இது வருது. இந்த வசனம் எப்ப அருளப்படுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு ஒரு 60-70 நாட்களுக்கு முன்னாடி. அந்த நாட்கள்ல சில கருத்து வேறுபாடான அறிவிப்புகள் இருக்குது. ஆனா இது அரபாவுல அந்த மைதானத்தில் வைத்து தான் இது கடைசி அருளப்பட்டதுன்னு இருக்கு, ஆதாரம் இருக்குது. புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் மட்டும் நம்பரை கேட்டுக்கிறங்க, ஜெய்பராய் பார்த்து சொல்லிருங்க. அப்ப இதுல என்ன அந்த வசனம் சொல்லுகிறது? 5:3 அல் யௌம, இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன். இன்றைய தினத்துல உங்க மார்க்கத்தை நான் நினைஞ்சிட்டேன், முழுமையாக ஆக்கிவிட்டேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முழுமையாக்கிட்டேங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் முழுமையாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணு வரக்கூடாது, வேற வந்தா முழுமை இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான் நம்ம எப்ப நம்புறோம்னு கேட்டா, அல்லாஹ் முழுமையாக்கிட்டேன்னு சொன்னான இந்த தேதிக்கு பிறகு எதுவும் வரக்கூடாது. வந்தா இது பொய்யாயிரும். அல்லாஹ் பொய் சொன்னாலும் ஆயிரும். இந்த தேதிக்கு பிறகு மார்க்கத்தில் ஏதாவது அல்லாவே புது சட்டம் தரல. அந்த வசனத்துக்கு பிறகு, இந்த வசனத்துக்கு பிறகு பல வசனங்கள் அல்லாஹ் அருளினாலும் எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் தரவே இல்லை. சும்மா அறிவுரை ஏற்கனவே சொன்ன ரிப்பீட் இருக்குல்ல, ரிப்பீட் கருத்துகள் தான் இதுக்கு பிறகு கூட அந்த 60-70 நாள்ல வஹியா வந்துச்சே தவிர அல்லாவே என்ன செய்யல, இதுக்கு அப்புறம் புதுசா ஒரு ரூலை, புதுசா ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி நமக்கு தரவே இல்லை. இதுதான் கடைசிங்கிறதுனால. அப்ப இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்ற இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டோமையானால், குர்ஆன் ஹதீஸை தவிர ஆதாரத்துக்கு யார் சொன்னாலும் சரி அது பாத்திலு, அது தவறு, அது அல்லாஹ்வுக்கு உகந்த கொள்கை இல்லை என்று நம்ம தெள்ள தெளிவாக சொல்லிவிடலாம்.
இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி மக்கள்கிட்ட விளக்கணும். ஒரு கோலையில தண்ணீர் இருக்கிறது, அதுல நிறைஞ்சி இருக்கிறது, நிறைஞ்சி இருக்கிறது மறுபடியும் ஊத்த முடியுமா? நிறைஞ்சி இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? மறுபடியும் அதுல ஒரு சொட்டுக்கு இடம் இருந்தா கூட நிறையலன்னு அர்த்தம். அதுல ஊத்தும் போது கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்? நிறையலன்னு அர்த்தம். நீங்க ஒரு கோலை இருக்கிறது மறுபடியும் ஊத்துறீங்க, வழியவே இல்லை, அப்ப என்ன அர்த்தம்? நிறையலன்னு அர்த்தம். அப்ப ஊத்தணும்னு வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறையுதுன்னு அர்த்தம். இப்ப மார்க்கம் முழுமையாயிடுச்சு சொல்றது மனுஷன் சொல்லல. மனுஷன் கூட கொஞ்சம் என்ன செய்வான்? ஃபுல்லா ஆயிடுச்சு, முக்காவாசியை கூட ஃபுல்லுமா என்ன செய்வான்? சாப்பிட்டு ஃபுல்லா இருக்குமா? ஃபுல்லா இருக்கும், ஃபுல்லாவெல்லாம் இருக்காது, ஃபுல்லா சாப்பிட்டேமா. இவனுடைய மனிதன் பேச்சில உள்ள புல்லு வேற. அல்லாஹ் முழுமையாக்குறா அதான் அர்த்தம். அல்லாஹ் முழுமையாக்குறேன்னு அர்த்தம். உங்களுக்கு முழு திருப்தியான முழு திருப்தி எவனுக்காவது இருக்குமா? முழு திருப்திம்பாங்க. முழு திருப்தி எல்லாம் கிடையாது. அதுலயும் என்ன இருக்கு? கொஞ்சம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து முழு திருப்தியாண்டா கூட உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 5 கிடைச்சா நல்லா இருக்குமா இருப்பான். ஆனா முழு திருப்தின்னு சொல்லுவான். ஃபார்மாலிட்டிக்கு பேசுறது மனுஷன். அல்லாஹ்க்கு என்ன ஃபார்மாலிட்டி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முழுசா இருந்தா தான் முழுசுமா இல்ல, முழுசா இல்லாட்டி முழுசுன்னு சொல்ல மாட்டான். நம்ம மாதிரி பேச மாட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் முழுமையாக்குனேங்கிறான். அது அவனே முழுமையாக்குறான். ஒரு இன்னொருத்தரால் முழுமையாக்கப்பட்டதை எடுத்தவன் சொல்லல, நான் முழுமையாக்கி இருக்கிறேங்கிறான். அப்ப அல்லாஹ் தன் பொறுப்பில ஒன்றை முழுமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஒரு கடுகுல கோடியில் ஒரு பங்கு கூட நுழையக்கூடாது. கடுகுல கோடியில் ஒரு பங்கு கூட என்ன இல்ல, இடம் இல்லை, நிறைச்சாச்சு. அப்ப சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு நகவற்ற சம்பந்தமா ஒரு விஷயத்தை புதுசா கொண்டு சேர்த்தா கூட அதுக்கு அது இடம் தராது. அது இடம் தரமையானால் முழுமையாகலன்னு அர்த்தம். அது கூட இடம் தரக்கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், இதை முழுமையாக்கி இருக்கிறான். அப்ப இந்த முழுமையாக்குனதுல கொண்டே நீங்க என்னத்தையாவது போட்டீங்க என்று சொன்னா இருக்கிறது காலியாகும். அதான் நீங்க மேட்ரு. இன்னைக்கு நிறைய புதுசா உண்டாக்குனாங்களா, உண்டாக்க என்னவாயிரும்? ஒரிஜினல் போய்கிட்டே இருக்கும். ஒழுங்கா தர்கா உண்டாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க குறைஞ்சிடறான்ல. தர்கா உண்டானால் என்ன குறைஞ்சிரும்? பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க குறைந்து விடுவார்கள். அந்த முழுமையில கொண்டே நீங்க எதையா ஊத்துனீங்கன்னா, எவ்வளவு ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு அதுல இருந்த சரக்கு காலியாகிவிடும். அதுவும் நடைமுறையிலும் பார்க்கிறோம், நடைமுறையிலையும் பார்க்கிறோம். அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய விதத்துகள் உண்டான பிறகு சுண்ணத்துல என்ன ஆயிடுச்சு? எடுபட்டு போய்விட்டது. அப்ப இந்த ஒரு வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? குர்ஆன் ஹதீஸை தவிர வேற ஒரு ஆதாரம் கிடையாது. என்றைக்கு எல்லாம் முழுமையாக்கி விட்டானோ, யாரை கொண்டு முழுமையாக்கினானோ அதை அந்த அவர் மூலமாக வந்த வழிகாட்டுதலை தவிர வேற எதுக்கும் இந்த மார்க்கத்தில் இடம் கிடையாது. 3வது ஆதாரம்ங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. இதுவும் தெளிவா சொல்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுக்கு விளக்கமாக அவங்க என்ன சொல்றாங்க? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒருத்தன் என்னுடைய ஆர்டர் இல்லாம ஒரு அமலை செய்கிறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்க இருக்குன்னு கேட்டா, முஸ்லீம்ல பல விதமான நம்பர் இருக்கிறது. 3442 இது கம்ப்யூட்டர் நம்பர். இப்ப இந்த போட்ட புஸ்தகத்தில் அந்த நம்பர் வித்தியாசப்படும், சரியா? இருந்தாலும் அதை கரெக்ட் நம்பர் பார்த்து எடுத்துக்கிறங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒருத்தர் நம்முடைய உத்தரவு இல்லாமல் ஒரு காரியத்தை, ஒரு அமலை செய்கிறாரோ அது ரத்து செய்யப்படும். அப்ப இந்த மார்க்கத்தில் ஒருத்தர் அவரா அது சஹாபியா இருக்கட்டும், அவர் தாபியா இருக்கட்டும், யாரா வேண்டாலும் இருக்கட்டும், நம்ம சொல்லாத ஒன்றை ஒருத்தர் உண்டாக்கினாரையானால் அது என்ன செய்யப்படும்? அது ரத்து செய்யப்படும், அது அமலே ஆகாது என்றும் நபிகள் எதனால அதை சொல்றாங்க? முழுமையானதுனால சொல்றாங்க. மார்க்கம் முழுமையாயிடுச்சுன்னு சொன்னா நான் சொன்னதுக்கு மேல எதையும் செய்யக்கூடாது, நான் சொன்னதுதான் மார்க்கம், அதை தாண்டி ஒன்னும் செய்யக்கூடாது என்பதை தான் இந்த அறிவுரையின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ஒன்னு உண்டாகுமையானால் அது என்ன இல்ல, மார்க்கம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆட்கள் மூலமா வந்திருந்தாலும் சரி, இதை ஒரு அடிப்படையா நம்ம பேசிக்கான இந்த விஷயத்தை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுலயே பல கோணங்களாக நீங்க பிரிக்கணும். இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்னது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரசூலுக்கு தான் கட்டுப்படணும், வேற ஒரு ஆதாரம் கிடையாது அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பிரச்சனை, இதனுடைய தொடர்ச்சியா விளங்கிக்கணும்னு கேட்டா, ஒவ்வொரு இந்த பின்பற்றக்கூடிய முன்னோர்களை பின்பற்றணும், பெரியார்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எந்த ஆதாரத்தையும் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க சில ஆதாரத்தை காட்டுவாங்க. இப்ப இமாம்களை பின்பற்றவங்களுக்கு எதையும் காட்டுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது அவனுக்கு. ஏன்னா இமாமை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லியா இருப்பாங்க? சொல்லி இருக்க மாட்டாங்க, அதனால காட்ட முடியாது.
ஆனா இந்த தரிக்கா வச்சுக்கிறவன் அதை ஆதரிச்சு ஏதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்ட இயலுமான்னா நேரடியாக ஏதாவது சுத்தி வளைச்சிட்டு என்னத்தையாவது செய்வாங்களே தவிர காட்ட முடியாது. ஆனா சஹாபாக்களை பின்பற்றலாம்ங்கிற அளவு வரைக்கும் சில பேர் நிறுத்திக்குவாங்க. அல்லாஹ் சொல்லையும் கேட்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லையும் கேட்கணும், அதோட சஹாபி சொல்லையும் கேட்கணும் அப்படிம்பாங்க. சஹாபி சொல்ல கேட்கணுங்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கூடுதலா ஆதாரங்களை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சுத்தி வளைக்கிற ஆதாரம் இல்லாம நேரடியாக என்ன செய்வாங்க, சில ஆதாரங்களை காட்டுவாங்க. அதெல்லாம் சஹாபாக்களை பத்தி கூறக்கூடியதாக தான் இருக்கும். சஹாபாக்களை பத்தி பேசக்கூடிய ஆதாரமா இருக்கும் பொழுது அதை கொண்டாந்து காட்டி என்ன செய்வாங்க, பாத்தீங்களா சஹாபாக்களை பற்றி இவ்வளவு இருக்கிறது, இவங்க சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் எடுக்கக்கூடியதா இருக்கும். பொதுமக்கள்கிட்ட என்ன செய்யும், விவரம் இல்லாத மக்கள்கிட்ட எடுபடக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம அது சம்பந்தமான சஹாபாக்கள் சம்பந்தமாக உள்ளதை இது தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த குரூப்புக்கு தனியா பதில் சொல்லணும். மற்றவங்களுக்கு இந்த பதில் தேவைப்படாது. இமாம்களை பின்பற்றவங்களுக்கு இந்த இப்ப சொன்னதே போதும். அவன் எந்த ஆயத்தை கொண்டாந்து காட்டினா, எந்த அதிசய காட்டினாலும் அவனுக்கு சம்பந்தம் உள்ளது அது இருக்காது, நீங்களே சொல்லிவிடலாம். ஆனால் இந்த சஹாபாக்களை பின்பற்றன்னு சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம் என்ன செய்வாங்க, சில ஆதாரங்களை காட்டுவாங்க. என்ன ஆதாரங்களும் காட்டுவாங்க, அவங்களுடைய ஆதாரங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஏன் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகிறோம், அந்த ஆதாரங்களுக்கு நம்முடைய பதில் என்ன, இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அவங்க என்ன காட்டுவாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில 3673 புகார் நிறைய இடத்துல வருது. ஒரு உதாரணத்துக்கு இதை போட்டுக்கிறேங்க. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஏசாதீங்க. ஏன் ஏசாதீங்கன்னா, ஃபலவ் அன் அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபன், உங்களில் ஒரு ஆளே உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவு செய்வாரையானால், செலவு செய்தாலும் மா பலக முத்த அகதியும் வலா நசீபஹு, அந்த என் தோழர்கள் இருக்கிறாங்களே அவங்க இரு கையளவு செய்தார்களே அல்லது அது பாதி செய்தார்களே அதுக்கு ஈடாகாது. நீங்க உஹது மலை அளவுக்கு உங்கள்ட்ட தங்கம் இருந்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறீங்க. ஒரு சஹாபி இவ்வளவு தங்கத்தை செலவழிக்கிறார், நீங்க செலவழிச்ச உஹது மலை அளவு தங்கம். ஒரு சஹாபி இந்த முத்துன 2 கை அளவு, இந்த 2 கை கொள்ளளவு தங்கத்தை அல்லது அதுல பாதி ஒரு கை கொள்ளளவு தங்கத்தை ஒரு சஹாபி செலவு செஞ்சாரையானால் அதுக்கு கிடைக்கிற நன்மை உங்க உஹது மலை அளவுக்கு செலவழிக்கிறத விட பெருசா இருக்கும். அந்த நன்மை உங்களுக்கு அடைய முடியாது. அளவை தாண்டி அவங்களுடைய உள்ளத்துறை ஈமானுடைய உறுதி கூடுதலா இருந்துச்சு. அளவுலண்டா உஹது மலை பெருசா இருக்கலாம், 2 கையளவு கம்மியா இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இந்த தியாகம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ஈமானுடைய உறுதி, கஷ்டமான காலத்துல இஸ்லாத்துல ஏற்றுக்கிட்டாலேயே உயிர் போயிரும் என்கிற அளவுல உசுரோட அந்த உயிரை அர்ப்பணித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, சொத்து சுகங்களை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தது, பல போர்க்களங்களை சந்தித்து இந்த மார்க்கத்தையும் சமுதாயத்தையும் காப்பாற்றியது, இதற்கெல்லாம் சேர்த்து அந்த அமலுக்கு மதிப்பு கூட. அவர்கள் செய்யற சின்ன அமலா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள தியாகம் நம்பிக்கைக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறாத பெரிய அளவுக்கு அதுக்கு மார்க் கொடுக்கறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு, இதான் அதுக்கு அர்த்தம். அதாவது சஹாபாக்களை திட்டிப்படாதீங்கப்பா, அதுல உஹது மலை அளவுக்கு நீங்க தர்மம் செஞ்சாலும் சரி, அவங்க செஞ்சதுடைய பாதி அளவு கூட நீங்க செய்ய மாட்டீங்க, அடைய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கொண்டாந்து உங்கள்ட்ட காட்டுவாங்க, பாத்தீங்களா சஹாபாக்கள். ஆமா இது என்ன, ஆமா நாங்களும் அப்படிதான் சொல்றோம், சஹாபாக்களுடைய இடத்தை நாங்க அடையோண்டு பிரச்சனை பண்ணோமா, இதுல சஹாபி சொல்றது கேளுங்கன்னு ஏதாவது இருக்குதா, சஹாபி சொல்றது மார்க்கம் இதுல ஏதாவது இருக்குதா? அப்ப அதுல என்ன இருக்கு அதிகபட்சமா, அவருடைய அமல் சின்ன அமலுக்கும் பெரிய நன்மை கிடைக்கும். நாங்களே இப்ப சொல்லத்தான் செய்யறோம், சின்ன அமலுக்கு பெரிய நன்மை கிடைக்கும் தான் சொல்றோம். ரசூலுல்லாஹ் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமா நம்ம இருக்கும்போது இந்த ஹதீஸை மட்டும் மறுத்துருவோமா? அடிப்படை என்னவா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றணும்ங்கிறோம். இப்ப சஹாபாக்களை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை எப்படி நம்ம மறுப்போம்? மறுத்தா நம்ம குர்ஆனை நம்ம இல்லைன்னு ஆயிருவோமே. இதை மறுத்தோம் என்று சொன்னால் நம்ம எதுல இல்ல, நம்மளே குர்ஆனை இல்லை, நம்ம போய் சொல்றோம் ஆயிருமே. இதை எப்படி நாங்க மறுப்போம்? நாங்களும் இப்போ சொல்லுகிறோம் சஹாபாக்களை திட்டக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹசன் ஹுசைன் அந்த கர்பலா இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவன் ஒருத்தன் மாவியாவை திட்டுவான், அவன் ஹுசைனை திட்டுவான். நம்ம என்ன செய்யறோம், 2 பேரும் திட்ட மாட்டோம், அது அவங்க அமல் அவங்களுக்கு உரியது. இதுல யாரையும் ஆயிஷா நாய்க்கு அலி ரலியல்லாஹு சண்டை அடைஞ்சு ஒரு சாரார் ஆயிஷா நாய் பக்கம் நின்றாங்க, ஒரு சாரார் அலியின் பக்கம் நின்றாங்க. நம்ம யாரையும் திட்டவா செய்யறோம்? ஆயிஷாவை ரலியல்லாஹு அன்ஹா தான் சொல்லுகிறோம்,
அலியையும் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுகிறோம். ரெண்டு பேருடைய ரிவாயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம். ரெண்டு பேரையும் நம்ம என்ன செய்யறோம்? மதிக்கத்தான் செய்கிறோம். அலியும் சொர்க்கத்துக்கு போவார், 10 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறனால போவார் என்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கிறதுனால ஆயிஷா நாயகி எங்க திட்டுறோம்? திட்டுற மேட்ரிங்க என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லையே. அப்ப நம்ம இந்த ஹதீஸ்ல சொல்ற எந்த ஒரு வார்த்தையாவது மீறுற மாதிரி இருக்குதா? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்க நம்ம சொல்வதற்கும் இந்த ஹதீஸில் உள்ள சொல்வதற்கும் ஏதாவது முரண் இருக்குதா? இப்பவும் நாங்க சொல்லுகிறோம், சஹாபாக்களை திட்டக்கூடாது. லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், நாங்களும் திட்டக்கூடாதுன்னு தான் சொல்றோம். உன்னோடு சேர்ந்துக்கிட்டு வா, நாங்களும் என்ன செய்யறோம்? சஹாபியை திட்டாதீர்கள் பிரச்சாரம் பண்றோம். ஃபார்மாலிட்டிகள் நிசமாகவே நாங்க என்ன செய்யறோம்? சஹாபியை திட்டவே கிடையாது. அதே மாதிரி அவர் அளவுக்கு நாங்கள் பெரிய தரஜாவை அடைந்து விட்டோம் என்றும் நாங்கள் சொன்னது கிடையாது. நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் சஹாபியுடைய அமலுக்கு சமம் என்று சொன்னோமா? நெருக்கி பிடிச்சிருவோண்டாவது சொன்னோமா? அல்ல எங்க அமலை விட அவருடைய அமல் மட்டம் என்றாவது நாங்க சொன்னோமா? இல்ல இப்போ இப்படிதான் நாங்க சொல்லுகிறோம். இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியே நாங்க சொல்லுகிறோம், சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் சொல்லுகிறோம், அவருடைய தரஜாவை நம்ம அடைய முடியாது. அதையும் சொல்லிக்கொண்டு இதையும் சொல்லுகிறோம், சஹாபி பின்பற்றக்கூடாது. அதற்காக வேண்டி அவர் நானும் சமம் இல்ல, அவருடைய தியாகமும் என்னுடைய தியாகமும் சமமானது இல்ல, அவருடைய அமல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பும் என்னுடைய அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பும் ஒரு காலம் சமம் ஆகாது. ஏன் ஆகாதுங்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி இருந்தார்களே, இது ஒரு ஆதாரமா? ஏப்பா நீ சஹாபி சொல்வது மார்க்க ஆதாரம்னு சொல்ல வர்ற, மார்க்க ஆதாரம்னா அப்படி ஒரு வாசத்தை காட்டு, அதுதானே காட்டணும். அந்த மாதிரி ஒரு வாசகம் இதுல இல்லையே. இப்படிங்கிற வகையில நீங்க என்ன செய்யணும்? இந்த ஹதீஸை தான் கொண்டாந்து காட்டுவாங்க. அதாவது புகாரில 3673. அடுத்து என்ன ஆதாரத்தை காட்டுவாங்கன்னு கேட்டா, இது திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸுங்க, 3797. அந்த ஹதீஸ்ல திருமதியில 3797 ஹதீஸ் இருக்கு. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என் தோழர்கள் விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். என்னத்தையா உன்னோட ஒன்னு சொல்லி என் தோழர்கள் என்ன செய்யறாங்க, நீங்க பேசி இது விமர்சனம் பண்ணிவிடாதீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லா தத்தஹிதுஹும் கர்லம் பாதி, எனக்கு பிறகு உங்களுடைய தாக்குதலுக்கான இலக்காக அவர்களை ஆக்கி விடாதீர்கள். அவங்கள அட்டாக் பண்ணுவதற்கு அபூபக்கர் அட்டாக் பண்ணுவது, உமர் அட்டாக் பண்ணுவது, அலி அட்டாக் பண்ணுவது என்று என்ன செய்யாதீங்க, உங்களுடைய தாக்குதல் செய்யக்கூடிய இலக்காக அவங்களை ஆக்கி விடாதீர்கள், எனக்கு பிறகு ஆக்கி விடாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும், யார் அவர்களை விரும்புகிறானோ, ஃபபி ஹுப்பி, அதாவது நான் விரும்பிய காரணத்தினால், அஹப்பஹும் அவர்களை விரும்புகிறான். நம்ம சஹாபி விரும்புறோமே, அவரை ஏன் விரும்புறோம்? மாமாவை நமக்கு, அவருக்கு மச்சான நமக்கு, அவரையே நம்ம விரும்புறோம். ரசூல்லா விரும்பினாங்க விரும்புறோம். ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க, ஃபமன் அஹப்பஹும், யாரு சஹாபிகளை விரும்புகிறானோ அவன் அவர்கள் மீது கொண்ட நேசத்துக்காக விரும்பவில்லை. ஃபபி ஹுப்பி அஹப்பஹும், நான் அவங்களை விரும்பினேன் என்பதற்கு தான் அவனு விரும்புறான். இப்ப நம்ம சஹாபி விரும்புறதுக்கு என்ன காரணம்னா, ரசூல்லா விரும்பிட்டாங்க. ரசூல்லா விரும்பல நம்ம அவரை விரும்ப போறோம். அப்ப நம்ம என்னுடைய சஹாபாக்களை நீங்க திட்டிடாதீங்க, என்னுடைய சஹாபாக்களை ஒருத்தன் விரும்புறான்னு சொன்னா, நான் விரும்புறதுனால என்ன செய்யறான்? விரும்புகிறான். என் சஹாபாக்களை ஒருத்தன் பகைக்கிறான் என்று சொன்னால், நான் பகைச்சதுனால என்ன செய்யறான்? பகைக்கிறான். நான் தான் அங்க அளவுகளா இருக்கிறேன். அதனால நீங்க சஹாபியை படுத்துட்டீங்க, என்னோட அவங்க இருந்தாங்க என்பதற்காக தானே நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லுகிறார்கள். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, உமன் ஆதாகும், யார் அவர்களை தொல்லைப்படுத்துகிறானோ, ஃபகத் ஆதானி, அவன் என்னைத்தான் தொல்லைப்படுத்துகிறான். என் தோழர்கள்ட்ட போய் வம்பு வளர்க்கிறது, என் தோழர்களை தாக்குறது, அவங்க மனவேதனைப்படும் விதமாக நடந்து கொள்வது, இதெல்லாம் வாழுகிற காலத்தில் உள்ளது. தொல்லைப்படுத்துறதுலாம் மௌத்துக்கு பிறகு வராது. நம்ம போய் அபூபக்கர் என்ன தொல்லைப்படுத்த முடியும்? அவர் என்ன மனவேதனை அடைவாரு? நீங்க அவர் திட்டினா கூட ஒரு விளங்கவா செய்ய போகுது. இது சொல்றது யாருக்கு உள்ளது? சஹாபாக்கள் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறை. அவங்க என்ன செய்யக்கூடாது? அவங்கள வேதனைப்படுத்திடக்கூடாது. ஒமன் ஆதாகும், யார் அவர்களை வேதனைப்படுத்துகிறானோ, ஃபகத் ஆதானி, என்னை வேதனைப்படுத்தி விட்டான். உமன் ஆதானி, என்னை எவன் வேதனைப்படுத்தி விட்டானோ, ஃபகத் ஆதல்லாஹ, அல்லாஹ்வை வேதனைப்படுத்தணும்னு ஆயிட்டான். அல்லாஹ்வை வேதனை ஒருத்தன் படுத்திட்டான்னு சொன்னா, யூஷக்கு யஹுதஹு, அல்லாஹ் அவனை பிடிப்பது நிச்சயம்.
அப்ப சஹாபாக்களை வேதனைப்படுத்துற விதமா நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா அது எனக்கு வேதனை. என்னை வேதனைப்படுத்துற விதமா நடப்பது அல்லாஹ் வேதனைப்படுத்தக்கூடியது. அல்லாஹ் வேதனைப்படுத்தக்கூடியது நல்லா விட மாட்டான். இவ்வளவு கடுமையா எச்சரிக்கை பண்றாங்க. இந்த ஹதீஸ்லயும் இதுல சஹாபாக்களை பின்பற்றணும் ஏதாவது இருக்குதா? அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அவங்கள என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. இது மாதிரி இருக்கு. புண்படுத்தணும் இந்த காலத்துல வராது, வச்சுக்கிறோம். இந்த காலத்துல இருந்தா கூட நம்முடைய விமர்சனங்கள் புண்படுத்தக்கூடிய வகையில் இருந்துடக்கூடாது. அவங்க கேள்விப்பட்டா புண்படக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது சொல்லுகிறது. இதுல சஹாபாக்களோடு மோதுவதையும் அவங்களோட மனவர்த்தப்படுத்துவதையும் இது பேசுகிறதே தவிர சஹாபாக்கள் சொல்றது எல்லாம் மார்க்கம், அவங்களுக்கும் மார்க்கத்தில் உள்ள அதிகாரம் இருக்குது என்கிற கருத்தை இந்த ஹதீஸ் தருமானா தராது. ஏன்னா சிறப்புகளை சொல்லக்கூடியது, அவங்களுக்குரிய சிறந்த அந்தஸ்துகளை என்ன செய்யும் சொல்லி காட்டக்கூடிய ஹதீசுகளாக இருக்கிறது. இதை ஒரு ஆதாரமா என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. அடுத்து என்ன, இதுலயும் ஆதாரம் இல்லை. இந்த ஹதீஸ்ல என்ன இல்லை, அவங்களோட சிறந்தவர்கள் என்பதற்கு தான் ஆதாரமா இருக்கிறது தவிர அவங்க சொல்லி எல்லாம் வகி, அவங்க சொல்வதெல்லாம் மார்க்கம், அவங்க என்னத்தை சொன்னாலும் அதுவும் நம்ம கட்டுப்பட வேண்டிய விஷயம் என்கிற கருத்தை இந்த ஹதீஸ் தரவே இல்லை. எங்க இந்த ஹதீஸ்ல இருந்து அந்த கருத்து எங்க வருது நீங்க கேட்க வேண்டியதான். இதை சொன்னாங்கன்னு சொன்னா சரிப்பா இந்த ஹதீஸ் இருக்குது, இதுல இருந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்தை காட்டு, சஹாபி சொன்னா கேட்டுக்கொள்ளணும்னு எங்க இருக்குது. ஒருத்தர் சொல்ல நம்ம கேட்கலன்னா அவர் புண்படுத்தணும் அர்த்தமா? அவர் சொல்ற நம்ம கேட்கலன்னா புண்படுத்துறது எப்படி ஆகும்? அதுவும் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை ஒருத்தர் சொல்லும் போது கேட்கலன்னு சொன்னா அவர் புண்படுத்தணும் ஆகுமா அப்படின்னு கேட்டா என்ன மாதிரி அது பதில் சொல்ல முடியாம போயிருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குறிப்பா சில ஹதீஸ் இருக்குது, அந்த மாதிரி ஹதீஸ்கள் எடுத்து கொண்டாந்து காட்டுவாங்க. எப்படி? அதாவது அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். இது ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. என்னுடைய தோழர்கள், தப்லீக் கூட்டங்கள் அதிகமாக இது சொல்லப்படும். அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி நேர்வழி பெறுவீர்கள். இதுதான் பின்பற்றுவது நேரடியாக சொல்லுது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவங்கள யாரை நீங்க பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். அப்ப இது மற்ற ரெண்டும் சிறப்பு சொல்லுது, ஓகே. இது என்னத்தை சொல்லுது? பின்பற்றுங்க சொல்லுது. அவங்களை யாரை வேண்டாலும் பின்பற்றலாம், அவங்க சொல்றது ஆதாரம் தான், நேர்வழியில் உங்களை கொண்டே சேர்க்கும். நீங்கள் அவர்கள் யாரை வேண்டாலும், இந்த சஹாபி அந்த சஹாபிலாம் கிடையாது, எந்த ஒரு சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்க என்ன செய்வீங்க, நேர்வழி அடைவீர்கள். அப்ப இந்த ஒரு ஹதீஸ் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை தெளிவாக சொல்கிறது. ஆனா ஹதீஸ் பொய்யா இருக்கிறது. மேட்ரு என்னது? இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் சரியான செய்தியா இருக்குமையானால் இதுல வாசகத்தில் குழப்பம் இல்லை. வாசகத்தில் என்ன இல்ல, வேறு சிறப்பை சொல்லக்கூடிய வகையில் இருக்கல, பின்பற்றுவதைத்தான் சொல்லுகிறது. இது மட்டும் சரியான ஹதீஸா இருக்குமையானால் நம்மள என்ன செய்யலாம், ஏதாவது சஹாபி செஞ்சலாம், நம்ம செஞ்சுவிட்டு அல்லாட்ட கேட்ட சொல்லிக்கலாம், உன் தூதர் தான் சொன்னாங்க, நாங்களாவா சஹாபி சொல்ல கேட்டோம், உன் தூதர் தான் சொல்லிட்டு போனாங்கன்றலாம். ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல நூல்கள்ல இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. அந்த அந்த நூல்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒவ்வொன்றையும் இட்டுக்கட்டப்பட்டார்களும் பொய்யர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக இதை அப்து இப்னு ஹுமைது என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, முஸ்னத் அப்து இப்னு ஹுமைத். இதெல்லாம் ஃபேமஸ் இல்லாத கிதாபு, ஆனா ஹதீஸ் கிதாபு தான். இந்த அப்து இப்னு ஹுமைது, அப்து இப்னு ஹுமைத் என்பவருடைய ஒரு நூல் முஸ்னத் அப்து இப்னு ஹுமைதும்பாங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, இதுல ஹம்சா அன் நசீபி, ஹம்சா அன் நசீபி என்பவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸ முஸ்னது அப்து இப்னு ஹுமைதுன்னு போட்டிருக்கிறீங்கல்ல, அந்த நூல்ல அறிவிப்பாங்கல்ல, அந்த அறிவிப்பாளர்ல ஹம்சா அன் நசீபி என்பவர் சொல்றாரு. இது எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு உமர் சொல்றாரு, இப்னு உமர் சொன்னதாக நாபி சொல்கிறார், நாபி சொன்னதாக அந்த ஹம்சா அன் நசீபி என்பவர் சொல்கிறார். இந்த ஹம்சா அன் நசீபி யாருன்னு கேட்டா, இவர் பயங்கரமான ரொம்ப பலவீனமான ஒரு ஆள். இவர் செய்திகளை இவர் எந்த ஹதீஸ்ல வந்தாலும் அதை தள்ளிடுவாங்க. இந்த ஆள் எந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவரா வந்தாலும் இவருடைய ஒரு ஹதீஸை கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க. இவர் ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு ஆளு, வீக்கான ஒரு ஆள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. இது ஒன்னாச்சா? இதுல கேட்கணும், அந்த அஸ்ஹாபி கன் நுஜூம்ங்கிற எந்த கிதாபுல உள்ளதை சொல்றீங்க? உங்களுக்கு சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், பல கிதாபு இருக்கும்,
எந்த கிதாபுல உள்ளது சொல்றீங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த கிதாபுல சொன்னாங்கன்னு வைங்க, இந்த கிதாபுடைய அறிவிப்பாளர் லிஸ்ட் சொல்லுங்கன்னு கேளுங்க. இந்த கிதாபு இருக்குல்ல, அதுல யார் யார் வழியா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க கேளுங்க. அதுல இந்த வழியை சொல்லுவாங்க. அந்த ஹம்சா நசீபின்னு வருவாரு. இவரு சரியான ஆள் உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா? நீங்க ஒத்துக்குருவீங்களா? இவர் இடம்பெற்றிருக்கிற எல்லா ஹதீஸும் ஆதாரப்பூர்வமா நீங்க சொல்லுவீங்களான்னு கேளுங்க. அவங்களே மறுத்துருவாங்க. ஒரு ஆள் கூட இவரை நல்ல சொன்னதே கிடையாது. இதே ஹதீஸ் தாரகுத்னிங்கிற நூல்ல இருக்கிறது. ஒன்னாவது முஸ்னது அப்து இப்னு ஹுமைதுன்னு போட்டுக்கிறங்க. முஸ்னது அப்து இப்னு ஹுமைது முதல்ல சொன்னது. அதுல இந்த ஹதீஸ் வருது. யார் மூலமா? ஹம்சாங்கிற ஒரு பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? இந்த ஹதீஸ் பல நூல்ல இருக்கிறது. ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு ஆளுக்கு வருவாங்க, அறிவிக்கக்கூடிய ஆளுக்கு. இந்த முஸ்னத் அப்து இப்னு ஹுமைதுல ஹம்சா அன் நசீபிங்கிறவர் வர்றாரு. இவரு சரியான ஆளு இல்ல, இது அடிபட்டு போயிருது. அடுத்ததாக தாரகுத்னியில வருது. தாரகுத்னி அது ஃபேமஸான கிதாபு தான். இதுல ஜாபீர் வழியாக அறிவிக்கிற மாதிரி வரும். சஹாபி ஜாபீர், அது மேட்டர் கிடையாது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஜமீல் பின் ஜெயித், ஜமீல் இப்னு ஜெயித், ஜமீல் இப்னு ஜெயித் ஒரு ஆள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுகிறது. இப்படி ஒரு ஆள் பேர்ல தான் வருது. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் பேர்ல ஹதீஸ் அறிவிக்கப்படுமையானால் அந்த ஆளுக்கு வரலாறு இருக்கணும். நீங்க இந்த ஜமீல் இப்னு ஜெயித் அறிவித்தார்னு வருமே தவிர இப்படி ஒரு ஆளு வரலாற்றுல இருந்தாரான்னு தெரியல, இருக்க மாட்டார். கற்பனையான ஆளு இவர் யாரது? இப்படி ஒரு ஆளை இருந்தது இல்ல. ஜமீல் இப்னு ஜெயித்னு சொல்றாரு. அவர் யாருப்பா? அவர் எந்த வருஷம் இருந்தாரு? அவருடைய நம்பகத்தன்மை என்ன? அவர் எப்ப மூத்தா போனார்? என்னமாவது விவரம் இருக்கான்னு கேட்டா இவருக்கு எந்த விவரமும் கிடையாது. யாருக்கு? ஜமீல் இப்னு ஜெயித் என்பவருக்கு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் அனைவருக்கும் வரலாறு இருக்கும். ஒரு புகாரில முஸ்லீம்ல வர்றாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன செய்யும்? வரலாறு இருக்கும். அவருடைய நம்பகத்தன்மை, கேரக்டர் பத்தி எல்லாம் அந்தந்த காலத்தில் உள்ளவர்கள் சொல்லி இருப்பார்கள். இவரை இப்படி ஒரு ஆள் சொன்னதாக அந்த கிதாபுல இருக்கிறது. இந்த மாதிரி ஆள் இருக்காரு. 5 லட்சம் பேருடைய வரலாறு இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர்களுக்கு 5 லட்சம் பேர் கிட்ட இருக்கிறாங்க அறிவிப்பாளர்கள். அவ்வளவு பேருக்கும் வரலாறு இருக்கிறது. நீங்க அந்த வரலாறுல அஸ்மாவு ரிஜால் இதை சொல்லுவாங்க. இதை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பேர்ல உள்ளவர் இருக்க மாட்டார். யாரு? ஜமீல் இப்னு ஜெயித்னு ஒரு ஆளே என்ன செய்ய மாட்டாரு. அப்ப எவனோ ஒருத்தன் ஜமீல் இப்னு ஜெயித் சொன்னாரு அடிச்சிருக்கிறான். இல்லாத ஒரு ஆள் பேர்ல நினைச்சிருக்கிறான், விட்டு அடிச்சிருக்கிறான்னு விளங்குது. அப்ப இந்த அட்ரஸ் தெரியாத ஒரு ஆள் மேலாம் சொல்ற ஹதீஸ்னு ஏத்துக்கிட்டா நம்மளே உண்டாக்கலாம் ஹதீஸ. நம்ம ஜமீல் இப்னு ஜெயிதுக்கு பதிலா நம்ம ஒரு புது பேரை போட்டு நம்ம கூட சொல்லிட்டு போயிடலாமே. வேற பேர் இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை வச்சு சொல்லணும். வேற பேர்லயும் இவருக்கு என்ன செய்யல, இவர் வேற பேர்ல அறியப்பட்டவரா இருந்தார்னா அதுக்கு ரெக்கார்டு வேணும்ல. ஊகத்துல சொல்ல முடியாது, அதுக்கு ரெக்கார்டு கிடையாது. இவர் ஜமீல் இப்னு ஜெயித் இது எந்த கிதாபுல இருக்குது? தாரகுத்னியில இருக்கு. ஒண்ணு காட்டல, வேற யாரை பத்தியும் காட்டலாம். எந்த அறிவிப்பாளர் எந்த ஹதீஸ் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஹதீஸ்ல உள்ள யாரை பத்தி கேட்டாலும் டீட்டெயில் எடுத்து கொடுத்துட முடியும் உடனே. இந்த ஹதீஸ்ல அது மாதிரி கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? இது இட்டு கட்டப்பட்டிருக்கு, பொய்யா செஞ்சிருக்கிறாங்கன்னு அது விளங்குது. இறுதியாக நம்ம பார்த்தது சஹாபாக்கள் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்கிற ஒரு ஹதீஸை வைத்து சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றணும் என்று சில பேர் வாதிடுகிறார்கள். ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது பலவீனமான ஹதீஸ் என்பதற்குரிய சில 2 ஆதாரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த ஹதீஸ் பஸார்ங்கிற நூல்ல, பஸார் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூல்ல அப்துர் ரஹீம் பின் ஜெயித், ஜெயிதுடைய மகன் அப்துர் ரஹீம் என்பவர் சொல்வதாகத்தான் இந்த பஸார்ங்கிற நூல்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் இவருக்கு யாருன்னு தெரியும், இவருக்கு வரலாறு இருக்கிறது. ஆனால் இவர் இட்டுக்கட்டி பொய் சொல்லக்கூடியவர். பல சந்தர்ப்பங்கள்ல இவர் இட்டுக்கட்டியதை அறிஞர்கள் கண்டறிந்து நிரூபித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்ல பொய்யா தைரியமா இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஆள் தான் யாரு? இந்த அப்துர் ரஹீம்ங்கிற ஆளு. அதாவது ஜெயிதுடைய மகன் அப்துர் ரஹீம். இவர் இட்டுக்கட்டக்கூடியவர் என்பதை எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் சொல்லி இருக்கிறதுனால அவர் வழியாக வர்ற இந்த செய்தி நிக்காது. இந்த பஸாருங்கிற அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா இது ஒரு அடிப்படை இல்லாத செய்தி. இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு அவர் என்ன சொல்றாரு?
இது சரியில்லாத செய்தி. எதனால அதை சொல்றாருன்னு கேட்டா இவர்னால தான். அப்துல் ரஹீம் பின் ஜெயித் என்பவர் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால, அவர் வழியா தான் இந்த செய்தி சொல்லப்படுற காரணத்தினால இதுவும் பொய்யான செய்தியாகி விடுகிறது. இதே ஹதீஸ் முஸ்னது ஷிஹாப்ங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல ஜாஃபர் பின் அப்துல் வாஹித், அப்துல் வாஹிதுடைய மகன் ஜாஃபர், அப்துல் வாஹித் என்பவருடைய மகன் ஜாஃபர் என்பவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவரும் பொய்யர், பெரிய பொய்யர், பெரிய அளவுக்கு பொய் சொல்லக்கூடியவர் என்று நிரூபிக்கப்பட்டவர். இந்த ஹதீஸ் இப்படி இடம்பெற்றிருக்கிற எல்லா நூல்கள்லையுமே ஒண்ணுல பலவீனமானவர் வர்றாரு, ஒண்ணுல யாருன்னே அவர் தெரியல, இந்த செய்தியை சொல்லக்கூடியவர் யாருன்னே தெரியல. ரெண்டுல பொய்யர்கள் வர்றாங்க, பொய்யர்கள் இட்டு கட்டக்கூடியவங்க வர்றாங்க. அப்ப இரண்டு இட்டு கட்டக்கூடியவர்கள் வழியாக இரண்டு அறிவிப்பு இருக்கிறது. ஒரு பலவீனமானவர் வழியாக, பலவீனமானவர்னா நினைவாற்றல் இல்லாம வேணும்னு பொய் சொல்ல மாட்டாரு, ஆனா ஹதீஸை சொல்வதற்குரிய அந்த கெப்பாசிட்டி இருக்காது, கவனக்குறைவா உள்ளவர், அந்த மாதிரியான ஒரு ஆள் மூலமாக ஒன்று வருது. இன்னொரு ஆள் யாருன்னு தெரியாது. இப்படியான ஒரு நிலையில் தான் இந்த ஹதீஸ் வர்றதுனால இதை ஆதாரமா வச்சு சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோக இந்த ஹதீஸுடைய கருத்தும் நமக்கு மாற்றமா இருக்கிறது. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பும் சரியில்லை. சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னால், அப்ப அந்த சஹாபாக்கள் எந்த விஷயத்திலும் தவறா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு மிஸ்டேக் கூட வராது, அப்பதானே அப்படி பின்பற்றலாம். அவர்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஒத்துக்கொண்டால் இந்த சஹாபாக்கள் எந்த ஒரு பிழையும் அவர்கள்ட்ட நேராது, அவங்க சிந்தனையில தவறு வராது, அவங்க சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு மனிதர் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தவறுகள் வரும், வஹீனால திருத்தப்பட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில விஷயங்களை தவறா சொன்னாங்கன்னா, நீ சொல்லுவது தவறு, இப்படி சொல்லி இருக்க கூடாது என்று பல சந்தர்ப்பங்கள், அது பின்னாடி நம்ம சொல்லுவோம், பல சந்தர்ப்பங்கள்ல கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சஹாபி தப்பா சொன்னா யார் கண்டிக்கிறது? வஹி வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ஒரு சஹாபி மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு சொன்னார்னு சொன்னா இது தவறு என்று அல்லாஹ் அடையாளம் காட்ட முடியுமா? வஹி நின்று விட்டது, நபி கடைசி நபி ஆயிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் தவறாக சொல்லி இருப்பார்களே, ஆனால் அதை திருத்துவதற்கான எந்த வாய்ப்புமே, அதை மக்களுக்கு அறிவிப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அது எப்படி எல்லா சஹாபியும் பின்பற்ற முடியும் என்று நம்ம சிந்தித்து பார்த்தாலும் அப்ப அது தவறு, கருத்து சரியில்லைன்னு வழங்குறது. அதுபோக ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமாக சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஹாபியை பின்பற்றா நம்ம 100-200 பிரிவாயிருவோம். நான் அபூ ஹுரைராவை பின்பற்றேன், நான் அபூபக்கரை பின்பற்றேன், நான் அனஸை பின்பற்றேன், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடி போனா இது ஒரு தீன் என்று அல்லாஹ் சொல்றானே, நிறைய ஆதாரங்கள் முன்னாடி சொன்னமே, அவ்வளவு உடைஞ்சு போயிருப்ப. எல்லாரும் ஒரே மாதிரி தீன்ல பிரிஞ்சிராதியே, மார்க்கத்துல பிரிஞ்சிராதியே என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டதை மாத்திரம் பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்தில் உள்ள வசனங்கள், இது எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக இது என்னவாகிறது? வஹி, அவங்களுக்கு வஹி வருதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை தருகிறது. தீன் பிரிஞ்சு போயிருமா இல்லையா? அபூ ஹுரைரா சொன்னது நான் கேட்கிறேன், அனஸ் சொன்னது நான் கேட்கிறேன்னு போனாங்கன்னா ஒன்னா இருந்தவங்க ரெண்டாயிருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்வதையும் 100% பின்பற்றணும் என்று சொல்லமையானால் அப்ப சமுதாயம் மார்க்கத்தில் பிரிந்து விடும். மார்க்கத்தில் பிரியக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? வேற ஒரு விஷயத்தை நீங்க பிரிஞ்சு போயிடலாம், தீனில் நீங்க என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அந்த கருத்துகளுக்கும் மாற்றமாக இது இருக்கிறது. கருத்து நல்லா இல்ல. அது போக நபிகள், இரண்டாவது விஷயம், முதல்ல அறிவிப்பு சரியில்லை. எந்த அறிவிப்பு? சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவங்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களுடைய அறிவித்த ஆட்களுடைய தரம் சரியில்லை. அதனால அந்த ஹதீஸ் அடிபட்டு போயிடுது. கருத்தாவது சரியா இருக்கான்னு கேட்டா குர்ஆனோட நேர மோதுது. கருத்து அடிப்படையில் பார்த்தோம்னா குர்ஆனுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லுது. குர்ஆன் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது, குர்ஆன் எல்லாம் கிடையாது, இதான் சஹாபி யாரை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னா ரசூலே தேவையில்லை, இந்த வஹியே தேவையில்லை, குர்ஆனே தேவையில்லைங்கிற மாதிரி செஞ்சுறேன் விடுகிறது.
மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்வார்களேயானால் அதுல அர்த்தமுள்ள உதாரணத்தை தான் சொல்லுவாங்க. எழுத படிக்க தெரியாவிட்டாலும் இலக்கியமாக பேச தெரிந்தவர்கள் கரெக்டான ஊமைகளை தான் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உதாரணத்தை எல்லாம் பார்க்கும்போது ரசூலுடைய உதாரணமாவே இல்லை. ஏன், நட்சத்திரங்களை போன்றவர்கள் சஹாபாக்கள் சொல்லப்படுது. அப்ப நட்சத்திரங்கள் சொல்லிவிட்டு நட்சத்திரங்கள் எப்படி எல்லா நட்சத்திரமும் வழிகாட்டுமோ அந்த மாதிரி சஹாபாக்களும் வழிகாட்டுவாங்க என்கிற கருத்து அதுல இருக்கிறது. சஹாபாக்கள் எதை போன்றவங்க, நட்சத்திரங்களை போன்றவர்கள். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வழிகாட்டுமோ அதே மாதிரி என்ன செய்வாங்க, சஹாபாக்களும் வழிகாட்டுவாங்கன்னு வருது. நட்சத்திரங்கள் நமக்கு வழிகாட்டுமா? எல்லா நட்சத்திரமும் வழிகாட்டுமா? ஏதோ ஒன்னு ரெண்டு நட்சத்திரங்களை வச்சு திசையை கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த வெள்ளி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுன்னா இந்த திசை, இந்த நட்சத்திரத்தை வச்சு இந்த திசை ஒன்னு ரெண்டு கண்டுபிடிக்கலாம். இல்ல கோடான 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 நட்சத்திரங்களை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு கப்பல்ல பிரயாணம் பண்ணி போனான்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டு இந்த திசையை கண்டுபிடிச்சவன் போவான தடுமாறி குழம்பி தான் போயிருவான். அப்ப உதாரணமே சரியா இல்ல. சூரியனை போன்றவர்கள் பரவாயில்லை, சூரியன் என்ன செய்ய, அது ஒரு கணக்கை காட்டும். நிலவை போன்றவர்கள் சொன்னாலும் பரவாயில்லை. அந்த நட்சத்திரங்கள்ல வெளிச்சமும் வருவது இல்லை, அது நமக்கு எந்த வழியையும் காட்டுவது இல்லை. அதை அப்படி உதாரணம் காட்டுவாங்க. பின்பற்றணும்னு சொல்வதாக இருந்தால் சஹாபாக்கள் சூரியனை போன்றவர்கள், ஒவ்வொருத்தரும் சூரியன், அவங்களை பின்பற்றுங்கன்னு சொன்னா அர்த்தம் இருக்குது. நட்சத்திரத்துல என்ன இருக்குது, சும்மா ஒரு அழகா தெரியுது நமக்கு, அதுக்குள்ள அல்லாஹ் எதுக்கு படைச்சாங்கிற விஷயம் வேற. நமக்கு நட்சத்திரத்துக்கு தொடர்பு என்ன, அதுல கோடான கோடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அதுல அடங்கி இருக்கலாம், அது வேற விஷயம். நமக்கு நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு தொடர்புமே இல்லை. பார்த்தா ஒரு சின்ன ஒரு விடிலைட் மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். வழங்குதா, 5 வாட் பல்பு மாதிரி நமக்கு தெரியுதே தவிர, அதை தவிர அந்த நட்சத்திரங்களுக்கு நமக்கு என்ன, அதனால கிடைக்கிற பயன் நமக்கு என்ன, ஒண்ணுமே இல்லை. அது வெளிச்சமும் தராது, வழிகாட்டவும் செய்யாது, திசையையும் காட்டாது. அப்ப அந்த மாதிரி தான் சஹாபாக்கள் இருக்காங்கன்னு சொல்லும் போது பின்பற்ற கூடாதுங்கிறது தான் இது உதாரணம். சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போலதான் இருக்கிறாங்க, அவங்களை யாரையும் பின்பற்றிடாதீங்க என்றால் அந்த உதாரணம் பொருந்தும். பின்பற்றுங்க என்று சொன்னா உதாரணம் பொருந்த மாட்டேங்குது. எதை உதாரணம், ஒரு ஆள் சிங்கத்தை போலன்னு சொன்னா வீரமா இருக்கணுமா இல்லையா? வீரமா இருந்தா தானே சிங்கம் உதாரணம் காட்ட முடியும். அப்ப பின்பற்றுவதற்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் ஒன்னு திசை காட்டக்கூடியதை சொல்லணும், அல்லது வெளிச்சம் தரக்கூடியதை சொல்லணும். வெளிச்சம் தரக்கூடியதை சொன்னால் அது என்ன செய்யுது, சூரியன் எப்படி உங்களுக்கு வெளிச்சம் தந்து வழிகாட்டுகிறதோ அந்த மாதிரி வழிகாட்டுவார்கள். ஒவ்வொரு சகாபியும் ஒரு சூரியனை போன்றவர்கள். அப்படி இருந்தா என்ன செய்யலாம், உதாரணமாக பொருந்தது. இது எதிரான ஒரு கருத்து தருகிறது. இப்படி ரசூல்லா பேச மாட்டாங்க. ரசூல்லாவுடைய வாயில இந்த மாதிரியான அர்த்தம் இல்லாத, பார்த்தாலே ஒரு கேலி செய்யக்கூடிய வகையிலான ஊமைகள்லாம் என்ன செய்யாது, எதுக்கு உதாரணம் காட்டுறாங்களோ அதுக்கு மாத்தமா இருக்குது. மாத்தமா யாராவது காட்டுவாங்களா? அப்படி காட்ட மாட்டாங்க. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த எரும மாடு மாதிரி வீரன் சொல்ல முடியுமா? வீரனுக்கு எரும மாடை காட்டினா வீரனா? வீரன் ஒருத்தனை சொல்லி காட்டுறதா இருந்தா இவன் எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா, இவன் ஒரு எருமை மாடு அப்படின்னு. எரும மாட்டுல இருந்து வீரன் எப்படிப்பா வரும்? உதாரணமே சரியில்லை. வீரன் சொல்ற, வீரன் சொன்னா ஒரு சிங்கம்னு சொல்லு, ஒரு புலின்னு சொல்லு, ஒரு சிறுத்தைன்னு சொல்லு, அல்லது வீரத்துக்கு பெயர் பெற்ற வேற என்னத்தையாவது சொல்லு. அதை விட்டு ஒரு வீரத்துக்கு சொல்லப்பட முடியாத ஒன்றை சொன்னா இவன் ஒரு பூனை மாதிரி வீரன் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப பூனை மாதிரி வீரன் சொல்லி இருந்தால் அது நம்மள மாதிரி விவரம் இல்லாத ஆளுக்கு சொல்லாம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்களா? நீங்களும் நானா கூட இதை விளங்காம நினைச்சிடலாம், சொல்லிவிடலாம். ரசூலுடைய உதாரணங்கள் அப்படி இருக்கலாமா? இது நபியுடைய உதாரணமா இல்ல. அவங்களுடைய மற்ற மற்ற ஹதீசுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, அவங்களுடைய அந்த இலக்கிய தரமான பேச்சுக்களை பார்க்கும் பொழுது இது எதுக்கு உதாரணம் காட்டுறாங்களோ அது மாத்தமா இருக்குது. எதுக்காக வேண்டி இந்த உதாரணம் காட்டப்படுகிறது மாத்தமா சொல்லவே மாட்டார்கள். அது ஒண்ணு. அந்த கருத்து உதாரணமும் சரியா இல்ல, கருத்தும் குர்ஆனோட மோதுது, அறிவிப்பாளரும் சரியில்லை. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்தி. நபித்தோழர்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாங்கிறது பொய்யான செய்தி. இதை வச்சு எந்த ஆதாரத்தையும் நிலைநாட்ட இயலாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டா, நான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் தான் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க மதுஹப் இமாம்களுக்கு போயிடுறான், இறங்கிடுறான். அந்த சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்க பாருங்க, அவங்கள்ட்ட இது ஆதாரபூர்வமான ஹதீஸான்னு கேட்டா இல்லைன்றுவாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸான்னு கேட்டா ஆதாரபூர்வம் இல்லை, இருந்தாலும் எடுத்து அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர நீ ஏற்றுக்கொண்ட உசூலின் பிரகாரம் இது சரியான ஹதீஸான்னு கேட்டா அவங்களே என்ன செய்வாங்க,
சரியான ஹதீஸ் இல்லதான், அறிவிப்பாளர் சரியில்லைதான் ஒத்துக்கொள்வார்கள். அப்ப அவர்கள் எதை பலவீனமானது என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதை கொண்டாந்து வைத்துக் கொண்டு சகாபாக்களை பின்பற்றலாம்னு சொன்னா அது நிக்காது. இந்த கெட்ட கொள்கையில உள்ளவங்க சகாபாக்களை பின்பற்றலாங்கிற கொள்கையில உள்ளவங்க இதை ஆதாரம் காட்டினாங்கன்னா இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, இந்த சகாபாக்களை புகழ்ந்து சில குர்ஆன் வசனங்கள் இருக்குது. சகாபாக்களை பாராட்டுற விதமாக நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அதுல உதாரணமா என்ன வருதுன்னு கேட்டா, 7வது அத்தியாயம் 157வது வசனம். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அல்லதீன எத்தபியூனன் ரசூலன் நபியல் உம்மிய, இந்த சகாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த நபியை பின்பற்றுகிறார்கள், இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள், இந்த உம்மியாக இருக்கக்கூடிய இந்த தூதரை என்ன செய்யறாங்க, பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்களை பத்தி வருது. அப்படி வரும் பொழுது ஃபல்லதீன ஆமனூ பிஹி, யார் அவரை நம்பினார்களோ, அஸ்ஸரூஹு, யார் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, நஸரூஹு, யார் அவருக்கு உதவி செய்தார்களோ, ஒத்தபவும் நூறல்லதி உன்சிலமாகு, அவரோடு அருளப்பட்ட ஒளியை யார் பின்பற்றினார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருகிறது. இதுல வரக்கூடியதுல அவர்கள் யார் நம்பிக்கை கொண்டார்களோன்ற வாசகம் இருக்குல்ல, அது நமக்கெல்லாம் கூட பொருந்தும். நம்ம ரசூலுல்லாஹ் நம்பிக்கை தான் கொண்டிருக்கணும், நமக்கு பிந்தி வந்த மக்களையும் அடக்கக்கூடிய வார்த்தை தான். அது யார் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ என்பது நமக்கும் பொருந்தும். நம்ம ரசூலை தான் கண்ணியப்படுத்த செய்கிறோம். அதே மாதிரி அவருக்கு அருளப்பட்ட நூரை ஒளியை யார் பின்பற்றுகிறார்களோ அதுவும் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான். ஆனா யார் அவருக்கு உதவி செய்தார்கள் ஒரு வார்த்தை வருதுல, அதை வைத்துக் கொண்டு இது சகாபாக்களை குறிக்கிறது. ஏன்னா நாளும் சேர்ந்திருக்கணும்ல, நம்ம உதவி எல்லாம் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெருக்கடி வரும் பொழுது நம்ம என்ன செய்யல, உதவி செய்யல. இதுல எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபல்லதீன ஆமனூ பிஹி, யார் இந்த முகமது நபியை நம்புகிறார்களோ, வ அஸ்ஸரூஹு, யார் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, வ நஸரூஹு, யார் அவருக்கு உதவி செஞ்சார்களோ, ஒத்தபவும் நூறல்லதி உன்சிலமாகு, அவருக்கு அருளப்பட்ட ஒளியை நாலு வருது, ஒளியை பின்பற்றினார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை வைத்துக் கொண்டு இது பாருங்க சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுல இது சஹாபாக்களை தான் குறிக்குது என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சஹாபியை தவிர யாரும் வெற்றி பெற முடியாது ஆயிரும். ஏன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் வருது, அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இந்த வசனம் முடியல. இதுல என்ன வருது, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னா மற்றவங்க வெற்றி பெற்றவங்க இல்லைன்னு அர்த்தம் வராது. அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்னா அடுத்தவன் இல்லைன்னு வந்துடும். எந்த ஒரு மொழியிலையும் அவன் தான் செஞ்சான் வேற ஆள் செய்யலன்னு அர்த்தம். அவன் செஞ்சான்னு மட்டும் சொன்னோம்னா அவன் செஞ்சான், வேற ஆளு செஞ்சிருக்கலாம், வேற ஆளு செஞ்சதை அது மறுக்காது. அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வேற ஒரு ஆள் செய்யலைங்கிற அர்த்தம். இந்த தாண்டு போட்டீங்கல்ல, அவன் தான் செஞ்சான், அவனே செய்தான் அப்படின்லாம் போட்டோம்னு சொன்னா மற்றவர் செய்யலைங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கும். இந்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா, யார் அவரை பின்பற்றி கண்ணியப்படுத்தி உதவி செய்து அவரோடு அருளப்பட்ட ஒளியையும் வெளிச்சத்தையும் பின்பற்றினார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற வாசகத்தின் மூலமாக இவங்களை தவிர யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு வருது. அப்ப இதை இது சஹாபாக்களை தான் குறிக்கும் நம்ம வைத்துக் கொண்டோமே, ஆனால் சஹாபாக்களோட வெற்றி பெற்ற கூட்டம் முடிந்து விட்டது. யார் அப்ப தாபியன்கள் வெற்றி பெற்றவங்க இல்ல, கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய யாருமே என்ன இல்ல, என்ன வெற்றி பெற்றவங்க தான் அப்படின்னு வந்து விடுகிறது. சஹாபாக்களை தான் குறிக்குதுன்னா இது சஹாபாக்களை குறித்து சொல்லப்பட்டதே இல்ல. இதுல எல்லாமே யாருக்கு உள்ளது, உதவி செய்தார்கள் வருது பாருங்களேன், அது கூட நமக்கு உள்ளதுதான். அவங்களுக்கு உதவினா என்ன, அவங்களுக்கு தீனுக்கு உதவி தான். அவர் ரசூலுல்லாஹ் உதவி செய்யறேன்னு அர்த்தம், அவங்களுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யறது தான். நம்ம எடுத்து பிரச்சாரம் பண்றோம், மக்களுக்கு சொல்றோம், பிற மத மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கிறோம், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்து பார்க்க வேண்டிய வேலை. அவங்க போன பிறகு நம்ம என்ன செய்யறோம், அவங்க சார்பா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்துல 4 அம்சமே சஹாபாக்கள் நேரடியாக அவங்க உதவி செய்தார்கள் என்று வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செய்யற உதவி என்ன, அவங்களுடைய தீனுக்கு உதவியாக நம்ம இருக்கிறதுங்கிறது வரும். அப்ப இது சஹாபாக்களை மட்டும் குறிக்கக்கூடியது இல்ல, இது எல்லாரையும் குறிக்கக்கூடியதுதான். ஒரு பேச்சுக்கு அது சஹாபாக்களை தான் குறிக்கன்னு வச்சு கொண்டாலும் இதுல அவங்களை பின்பற்றணும் எங்க இருக்குது, அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு இருக்கே தவிர அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது இருக்குதா, அவர்கள் வெற்றி பெற்ற அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இருக்குது, அவர்களை தவிர யார் வெற்றி பெற முடியாதுங்கிற கருத்து இருக்கே தவிர அவங்களை நீ பின்பற்றினாலும் வெற்றி பெற முடியாது,
நீ பின்பற்றாட்டாலும் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்றது அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற கருத்தை தான் அது தருகிறது. சஹாபின்னு வைத்துக் கொண்டார். அப்ப சஹாபியைத்தான் குறிக்கிது என்று வைத்துக் கொண்டாலும் இதை வைத்துக் கொண்டு சஹாபிகள் என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதை எல்லாரும் எடுத்துக்கிறங்க, இந்த அர்த்தத்துக்கு கொடுக்க முடியுமா? அந்த அர்த்தம் இருக்குதா? நேரடியா எங்க இருக்குன்னு உங்கள்ட்ட கேட்கணும். இந்த வசனத்தை வாதிச்சு இதுல எந்த இடத்துல சஹாபியை பின்பற்றலாம்னு சொல்லப்படுகிறது, அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு எங்க இருக்குது, அவங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையில் அவங்களுக்கு என்ன இருக்கு? நல்ல அந்தஸ்து. சஹாபியை குறிக்கின்னு வைத்துக் கொண்டால், சஹாபியைத்தான் குறிக்கிது என்று வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து சொல்லுகிறது. பொதுவா எல்லாரையும் குறிக்கிது என்று வைத்துக் கொண்டால் இது பொதுவான சப்ஜெக்ட் ஆகிவிடுகிறது. அவங்களுடைய நூறத்தான் பின்பற்றணும் வருது. எதை பின்பற்ற வருது? இந்த வசனத்திலே பின்பற்றுவதை பற்றி பேசப்படுகிறது. என்ன பேசப்படுகிறது? அவரை நம்பணும், கண்ணியப்படுத்தணும், உதவணும். ஒத்தபவும் நூறல்லது உன்சிலமாகும், அவருக்கு அருளப்பட்ட ஒளியைத்தான் பின்பற்றணும். பின்பற்றுவது எதை பின்பற்றணும்? முகமது நபிக்கு அருளப்பட்ட ஒளியை பின்பற்றணும். ஒளிங்கிறது வேதம், அதனுடைய விளக்கமாக இருந்த ஹதீஸ், அதைத்தான் பின்பற்றணும் வருதே தவிர இது சஹாபாக்களை எல்லாம் பின்பற்ற கூடாது என்பதற்கு தான் ஆதாரமா இருக்குது. ஏன் பின்பற்றுறதுங்கிறது இந்த நாளுல பின்பற்றுறது ஒரு இடத்துல வருது. அதாவது ஈமான் கொள்ள வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், உதவ வேண்டும். எதை பின்பற்றணும்? ஒளியை பின்பற்றணும். அவருக்கு அருளப்பட்ட ஒளியை பின்பற்றணும். பின்பற்றுவதில் பத்தி இது எங்க பேசுதுன்னா அந்த குரானை பின்பற்றணும் தான் இது சொல்லுதே தவிர சஹாபியை பின்பற்றணும்னு சொல்லல. அப்ப அவருக்கு அருளப்பட்ட ஒளியை பின்பற்ற வேண்டும் என்கிற வாசகம் யாரையும் பின்பற்றக்கூடாதுங்கிறது தான் சொல்லுது. இது சஹாபியை பின்பற்ற ஆதாரம்ங்கிறாங்க. எதிராக இருக்கிறது, அவங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கொண்டு பாத்தீங்களா சஹாபாக்களை பின்பற்றலாங்கிறாங்க. இந்த சிறப்புகளை வேண்டாம் அவங்க ஒத்துக்கொண்டால், இது சஹாபியை குறிக்குது என்று ஒத்துக்கொண்டால் அவங்களுடைய சிறப்பை சொல்ற வசனம் சொல்லலாமே தவிர அவங்களை பின்பற்ற சொல்ற வசனம் சொல்லவே முடியாது. இது ஒன்னாச்சா. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா 9வது அத்தியாயத்துல 100வது வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க. இதுலதான் அவங்க கொஞ்சம் அந்த அவங்களை பின்பற்றணும்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியும். 9:100 என்ன வருதுன்னு கேட்டா சாபிகூன அல் அவ்வளவுன, மிக முந்தி சென்ற நல்லவர்கள், முந்தியவர்கள். சாபிக்குனாலும் முந்தியவர்கள் தான், அவ்வளவுனாலும் முந்தியவர்கள் தான். ரெண்டு வார்த்தையை எல்லாம் போடுறான். மிக முந்தியவர்கள் அர்த்தமாயிரும். சாபிகூனல் அவ்வளவுன்னு சொன்னா மிக முந்தியவர்கள். மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும். முஹாஜிர்னா மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. அன்சார்னு சொன்னா அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மக்களுக்கு உதவுனவங்க. அன்சாருக்கு அர்த்தம் உதவுனவர்கள், முஹாஜிருக்கு அர்த்தம் தியாக பயணம் செய்தவர்கள். அப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு சாரார் புறப்பட்டு வந்தாங்க, முஹாஜிர்கள். அதே மாதிரி வந்த மக்களுக்கு உதவுனாங்க அன்சார்கள். இவங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ரெண்டா பிரிக்கிறான். என்னன்னு பிரிக்கிறான்னு கேட்டா சாபிகூனல் அவ்வளவுன மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் யார் முந்தி வந்து விட்டார்களோ, ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் செய்து விட்டார்களோ, ஆரம்பத்திலே உதவி செய்து விட்டார்களோ அவர்களையும், வல்லதி நத்தபூஹும் பி இஹ்சான், அவர்களை யார் பின்பற்றினார்களோ. இந்த பின்பற்றல் வருது. யார் முந்தி சென்று ஹிஜ்ரத் செய்வதிலும் நுஸ்ரத் செய்வதிலும் யார் முந்தி சென்று விட்டார்களோ அவங்களும், வல்லதி நத்தபூஹும் பி இஹ்சான், அழகிய முறையில் யார் அவங்களை ஃபாலோ பண்ணினார்களோ, அந்த முந்தி சென்றாங்கல்ல அவங்களை ஃபாலோ பண்ணினார்களோ அவர்களையும், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். வஅதலஹும் ஜன்னாத்தின், அவங்களுக்கு சொர்க்கங்களை, சொர்க்க சோலைகளை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அதன் அடியில் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம், இதான் மகத்தான வெற்றி. இது 9:100 சொல்லுது. இதுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இப்ப பாருங்க சஹாபாக்கள் அல்லாஹ் நேரடியாக பின்பற்ற சொல்றான். எப்படி சொல்றான்? யாரு முஹாஜிர்களை அன்சார்களையும் முந்தி சென்று விட்டார்களோ அவங்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவங்களை யார் பின்பற்றினார்களோ அவங்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றினால் நம்மளே அல்லாஹ் என்ன செய்வான்? பொருந்தி கொள்வான். அப்ப சஹாபாக்கள்ல அவங்களையும் பொருந்தி கொண்டான். அவங்கள மட்டும் அல்லாஹ் பொருந்தல, அவங்களை யார் பின்பற்றினார்களோ அவங்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான்டா. இது என்னத்தை காட்டுது?
கட்டண செய்து பார்த்தா மேலோட்டம் பார்த்தோம்னு சொன்னா அப்ப சஹாபாக்களையும் அல்லாஹ் இங்க பாராட்டுறான். சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னா அவங்களையும் பாராட்டணும், அவங்களையும் புரிஞ்சு கொள்ளணும். சஹாபாக்களை பொருந்தி கொள்வதுக்கு அர்த்தம் விளங்குது. சஹாபாக்களை பின்பற்றிய மக்களையும் பொருந்தி கொண்டான்னு சொன்னா அது நல்ல காரியமா தானே இருக்குது. அப்ப சஹாபாக்களை இதுதான் அவங்க சொல்லக்கூடியது கொஞ்சம் வெயிட் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுல பல விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அவங்கள பின்பற்றணும்னு சொல்றது இருக்குல்ல, ஒரு ஆளை பின்பற்றுதல் அப்படின்னு சொல்வது, ஒரு ஆளை பின்பற்றுவது என்று சொன்ன இப்ராஹிமை பின்பற்றினான் பின்பற்று, இஸ்மாயிலை பின்பற்று, ராமசாமியை பின்பற்று, இப்படி ஒரு ஆளை குறிப்பிட்டு நம்ம சொல்றோம் வைங்க, அவர் அப்படியே நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் கடைப்பிடிக்கிறதுங்கிற அர்த்தம் வரும். அதே நேரத்தில் ஒரு பண்பை சொல்லி ஒரு வீரனை பின்பற்று அப்படின்ற அதுக்கு அர்த்தம் என்ன வரும்னா, அவனை எல்லா விஷயத்திலையும் பின்பற்று அர்த்தம் வராது. அவனை மாதிரி வீரனா இருந்தது மட்டும்தான் வரும். ஒரு வள்ளலை பின்பற்று அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வள்ளல் திருடுனா திருடின்னு அர்த்தம் வராது. நீ வள்ளலை பின்பற்றுங்கள் தான் அர்த்தம். நாமளும் வள்ளலா இருக்க வேண்டும் அர்த்தம். ஒரு தியாகியை பின்பற்று என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? தியாகம் செய்யணும்னு அர்த்தம். ஆனா இப்ராஹிமை பின்பற்றுனா அப்படி அர்த்தம் கிடையாது. அவன் என்ன செஞ்சாலும் பின்பற்ற அர்த்தம். ஒரு நபரை சொல்லி நேம சொல்லி பின்பற்று அப்படின்னு சொன்னோமையானால் அப்ப என்னவாயிரும்? அவனை எல்லாத்திலையும் பின்பற்றணும் என்கிற ஒரு அர்த்தமாயிரும். அல்லது ஒரு பண்பை சொல்லாத ஒரு கூட்டத்தை போய் சொல்றோம். எப்படி? சென்னை வாசியை பின்பற்றுங்கிறோம். அப்ப சென்னைக்காரன் செய்யறோம்னா செய்யும் அர்த்தமாயிரும். ஏன்னா சென்னை வாசிங்கிறது ஒரு கருத்து இல்லையில, கருத்தை சொல்லக்கூடிய பேரு கிடையாது அது. அப்படி இல்லாம வீரனை பின்பற்று, கொடை வள்ளலை பின்பற்று, தியாகியை பின்பற்று, ஒழுக்க சீலனை பின்பற்று, கற்பை பேணக்கூடியவனை பின்பற்று, இந்த மாதிரியான வாசகங்களை நம்ம போட்டோம் என்று சொன்னா இது எந்த மொழியில, அரபிக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துல எந்த மொழியில சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தில் அர்த்தம். நல்ல ஒரு பேச்சாளர் இருக்கான்னு பேச்சு திறமை, அவர் இந்த பேச்சாளரை பின்பற்று அப்படின்னு சொன்னா என்னவாயிரும்? அவரை மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுப்பா அப்படின்னு அர்த்தமாயிரும். நல்ல மார்க் ஒருத்தன் எடுக்கிறான், இந்த நல்ல மார்க் எடுத்த முதல் தரத்தில் வந்த மாணவனை பின்பற்று அப்படின்னு சொன்னால் அதுல பின்பற்றுன்னு அர்த்தம். அவன் பண்ற சேட்டையை பின்பற்றுன்னு அர்த்தம் வராது. அப்ப ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி பின்பற்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற, அவனுடைய ஒரு தன்மையை சொல்லி பின்பற்ற சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற. இது அடிப்படையான விஷயத்தை எல்லா மொழியிலும் இது இருக்கிறது. இங்க என்ன வருதுன்னு கேட்டா, முஹாஜிர்கள் அன்சார்கள்ல முந்தியவர்கள், அதாவது முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்கள், முதலில் நுஸ்ரத் செய்தவர்கள். ஹிஜ்ரத்னா தியாகம் பண்ணவர்கள், நுஸ்ரத்னா உதவி செய்தவர்கள். அப்ப முதல்ல ஹிஜ்ரத் செய்தவர்களை நீ பின்பற்று, முதல்ல நுஸ்ரத் செய்தவர்களை பின்பற்றுண்டா என்ன அர்த்தம்? அதே மாதிரி நீனு ஹிஜ்ரத் பண்ணுன்னு அர்த்தம். எதுல பின்பற்ற சொல்றோம்? ஹிஜ்ரத் செய்தவர்களை பின்பற்றுங்கள்னா என்ன அர்த்தம்? நம்மளும் ஹிஜ்ரத் செய்யணும்னு அர்த்தம். நுஸ்ரத் செய்தவர்களை நீங்கள் பின்பற்றுங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மளும் செய்யணும், நுஸ்ரத் செய்யணும். நம்ம மதீனாவாசியா இருந்தா, நம்மளை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணி வந்தா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவங்களை அரவணைக்கணும். நம்ம மக்காவாசியா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் தீனுக்கு இடைஞ்சல் வரும்னா ஊரை விட்டுட்டு போயிடணும், அந்த அர்த்தம் தான் வரும். இதுல ரெண்டுமே சஹாபி தான். இதுல என்ன பிரச்சனை? இங்க சொல்லப்படுறதுல சஹாபின்னு வருது, முந்தி சென்ற ஹிஜ்ரத் செய்தவர்களை இன்னும் செய்யாம இருக்கிறாள் பின்பற்று. யார் பின்பற்றினாங்களோ அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்ப சஹாபாக்கள்ல சில பேர் ஆரம்பமா ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க, சில பேர் இந்த மக்காவுல இருந்துகிட்டு அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க? உழன்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், முந்தி ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்களே அவங்களே நான் பொருந்தி கொள்வேன், அவங்கள பார்த்துட்டு ரெண்டாவதா பண்ணி போனீங்க உன்னையும் பொருந்திக்கிறேன். அப்ப சஹாபாக்கள்ல முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான், இரண்டாவது ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான். ரெண்டுமே சஹாபி தான். இங்க எது பிரச்சனை? இது சஹாபியை பின்பற்றுவதை பத்தியே பேசவில்லை. முதல்ல ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபி, இரண்டாவது ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபி, முதல்ல நுஸ்ரத் செய்த சஹாபி, இரண்டாவது நுஸ்ரத். இதாங்க இந்த ஆயத்திலிருந்து என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. இப்ப இது ஆதாரம் காட்டி சஹாபியை பின்பற்றணும்னா நம்ம கேட்கணும், நீங்க எந்த ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனீங்க? முதல்ல அவங்க எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க, நீங்க சஹாபியை பின்பற்றணும் தொழுகைக்கு 20 ரக்காத்துக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி எந்த நாட்டுக்கு போயிட்டீங்க? ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு வந்துச்சா? முதல்ல அதை செஞ்சாதான் அங்க அந்த அல்லாஹ் பொருந்தி கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன இவங்க விளங்க மாட்டேங்கிறாங்க?
பின்பற்றுதல்ங்கிற வார்த்தையை பார்க்கறாங்களே தவிர எதை பின்பற்ற சொல்லி இருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் சேர்த்து பார்க்கணும். வெறுமனே பின்பற்றுதல் சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கலாம். இன்னொரு வார்த்தையோட சேர்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன செய்யும், வேற ஒரு கருத்தை தரக்கூடியதா மாறிக்கணும். அப்ப ஒரு பண்பை சொல்லி ஒரு செயலை சொல்லி அந்த செயலுக்குரியவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டாலேயே என்ன அர்த்தம், அந்த செயலை நம்ம செய்யணும்னு அர்த்தமே தவிர மார்க்கத்தில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்கள நீங்க பின்பற்றுங்கள் என்ற அர்த்தம் அதுக்கு வரவே வராது. உலகத்தில் எந்த பாஷையிலையும் வராது, அரபிலையும் வராது, தமிழ்லையும் வராது, ஆங்கிலத்திலையும் வராது, எந்த மொழியிலையும் இதுக்கு அர்த்தம் இப்படி வரவே வராது. அப்ப மொழியில ஒரு அர்த்தம் செய்யறாங்க அந்த அர்த்தம் வருதான்னு பார்த்தானே வாதம் வைக்கணும். அப்ப இப்ப அர்த்தம் செஞ்சு பாருங்க. 900ல சாபிகூனல் அவ்வளூன, யார் மிக முந்தி சென்று விட்டார்களோ, மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் உதவி செய்தவர்களிலும் யார் முந்தி கொண்டார்களோ, ஹிஜ்ரத்துக்கு முந்தி கொண்டார்கள், நுஸ்ரத்துக்கும் முந்தி கொண்டார்கள், யார் முந்தி கொண்டார்களோ அவங்களையும் ஒல்லதி நத்தபாவுகும், அவங்களை யார் அப்படி பின்பற்றினார்களோ, அவங்கள யார ஹிஜ்ரத் செய்தவர்களை யாரு பின்பற்றினார்களோ, நுஸ்ரத்து செய்தவர்களை யார் பின்பற்றினார்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்ப சஹாபாக்கள் ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும்ங்கிறது கிடையாது. ஆரம்பமா வந்த அபூபக்கர் உமர் மாதிரி துவக்கத்தில் ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டாங்களே அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான். கடைசியாக இஸ்லாம் நல்லா வளர்ந்து ஓங்கின பிறகு மதீனாவுக்கு போனா கஷ்டப்பட மாட்டோம் என்கிற நிலை வந்த பிறகு ஹிஜ்ரத் பண்ணி போயிருப்பாங்களே அவங்களே அல்லாஹ் பொருந்தி கொள்ளத்தான் செய்கிறான். அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சஹாபாக்களை தான் குறிக்கும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹி, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாதுன்றாங்க. ஹிஜ்ரத்துங்கிற எது வரைக்கும் தான், மக்காவை ஜெயிச்சாங்கல்ல, மக்காவை நம்ம கையில எடுக்கிற வரைக்கும் தான் மக்கா விட்டு ஓடணும். மக்காவை நம்ம கையில நம்ம மக்கா விட்டு ஓடணும். மக்காவில் இருக்கிற முஸ்லிம்கள் மக்கா விட்டு மார்க்கத்தை காப்பாத்துறதுக்கு எப்போ ஓடணும், மக்கா எதிரி கையில் இருக்கும்போது ஓடணும். மக்கா எதிரிகள் கையில் இருக்கும் பொழுது முஸ்லிமா வாழ்றதுக்கு கஷ்டப்படணும். மக்காவை நம்மளே கைப்பற்றிட்டோம்னா அது நம்ம நாடு, ஏன் ஓடணும், அதுல இஸ்லாத்தை கடைப்பிடிக்கலாமே. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹி, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்துங்கிறது கிடையாது. அப்பனா இந்த காலத்துல இந்த செயல் நமக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அந்த முந்தி ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே அவங்களை பின்பற்றுதல் என்பது எது வரைக்கும் தான், மக்கா வெற்றி வரைக்கும் தான். சஹாபாக்களுக்கு தான், அது கூட யாருக்கு தான், அந்த சஹாபாக்களுக்கு மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு ஹிஜ்ரத் பண்ணி போனாருன்னு வைங்க, அது ஹிஜ்ரத்தா? மக்காவை நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம அரசாங்கத்தில் வந்துருச்சு, அங்கிருந்து ஒரு 50 சஹாபி நாங்க மதீனாவை ஹிஜ்ரத் பண்ணி போறோம்னா ஹிஜ்ரத்தா இது? ஏன் அது நம்ம நாடு தானே, இதுவும் நம்ம நாடு அதுவும் நம்ம நாடு, நம்ம நாட்டுக்குள்ள என்ன ஹிஜ்ரத் பண்ற? சஹாபாக்களை கூட முழுசா குறிக்காது இது. எது வரைக்கும் தான், என்னைக்கு நம்ம 8ல ஹிஜ்ரி 6ல நம்ம மக்காவை கைப்பற்றுகிறோமோ அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்களே அவங்கள தான் குறிக்கி. மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது, அவங்களுக்கு கிடையாதுன்னா நமக்கும் கிடையாது. இது நம்மளை குறிக்கவே குறிக்காது. யார் குறிக்காது? சஹாபாக்களை கூட அனைவரையும் குறிக்காது, நம்மளை கண்டிப்பா குறிக்கவே குறிக்காது. நம்ம பின்பற்ற இயலாது. நம்ம பின்பற்றி ஹிஜ்ரத் பண்ணி இப்ப நம்ம மதீனாவுக்கு போனா ஹிஜ்ரத்தா? இப்ப நம்ம இங்கேருந்து புறப்பட்டு என்ன செய்யறோம், மதீனாவுக்கு போயிட்டோம், ஹிஜ்ரத் பண்ணிட்டோம் சொல்ல முடியுமா? ஏன் ஹிஜ்ரத் இந்த நாட்டில் நல்ல தொழுது தானே இருக்கு, என்ன கஷ்டம் உனக்கு மார்க்கத்தை கடைப்பிடிக்க? இது ஹிஜ்ரத்துல வராது. அப்ப நீங்க வந்துட்டீங்கிறக்கான அவன் வீடு வாசல்ல பாதி தரணுமா? நம்ம இங்கேருந்து மதீனாவுக்கு போயிட்டோம், அவன் அங்க பாதி விட அப்படின்னு சொல்ல அவசியமா? அது நீ டூரிஸ்ட் வந்திருக்க போடான்றாங்க, இப்ப தரமாட்டாம. அவனும் நுஸ்ரத் செய்ய தேவையில்லை, நம்மளும் ஹிஜ்ரத் செய்ய தேவையில்லை. அப்ப இந்த ஆயத்து இப்படி சொல்லாது. விளங்கனு அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்ற சொல்ற ஒரு மார்க்கத்துல அவரை பின்பற்றி இவரை பின்பற்றி எப்படி அல்லாஹ் சொல்லுவான்? அவனை எப்படி முரண்படுவான்? அதை மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தா ஒழுங்கா அர்த்தம் விளங்கிடும். இவங்களா ஒரு சஹாபி பின்பற்றுவது மார்க்கத்தில் உள்ள விஷயம் விளங்கி கொண்டே பாக்குறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தப்பான அர்த்தம் உங்களுக்கு படுது. அடிப்படையை ஒழுங்கா விளங்கியிருந்தா கரெக்டான அர்த்தம் விளங்கிடும். இது இப்படி அல்லாஹ் சொல்லுவானான்னு விளங்கணும். சரியா? அதுக்கு இதை ஒண்ணு விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, அது அல்லாஹ் எப்பவுமே 2-3 பாயிண்ட் வச்சிருவான். அவங்கள ஹிஜ்ரத் செய்தவர்களை பின்பற்றினார்கள், நுஸ்ரத் செய்தவர்களை பின்பற்றினார்கள் என்று சொல்லி நிப்பாட்டாம பிஹ்சான் ஒன்னு போடுறான். ஒல்லதி நத்தபவுஹும் பிஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றின. அதுல கூட ஹிஜ்ரத் செய்யறதுல கூட என்ன செய்யக்கூடாது, அதுல குருட்டாம்புகளை பின்பற்றக்கூடாதான், அதுல கரெக்டான விஷயங்கள்ல தான் என்ன செய்யணும், பின்பற்றிக் கொள்ளணும். இந்த அழகிய முறையில் பின்பற்றினா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு உட்பட்டு அவங்களுடைய ஹிஜ்ரத்
சட்டங்கள் அமைஞ்சிருந்தா தான் அதுல பின்பற்றுமே தவிர அது இல்லாம என்ன செய்யக்கூடாது. வேற மாதிரி செஞ்சு வேற ஒரு நோக்கத்துக்காக வச்சிருந்து பண்ணி போயிருந்தாரு, அதை பின்பற்றி அதே மாதிரி நோக்கத்துக்கு போயிடக்கூடாது. இஹ்சான் அழகிய முறையில் அவங்களை பின்பற்றணும் என்கிற ஒரு இன்னொரு லாக்கு வச்சு என்ன செய்யறான் அல்லாஹ். அழகிய முறைனா குர்ஆன் உட்பட்டதுதான். அதான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அழகிய முறை. அல்லாஹ் எதை அழகிய முறைன்னு ஒத்துக்குறான்னா அவன் அங்கீகரிக்கிறது தான் அழகிய முறைன்னு ஒத்துக்குறான். அவன் எதை அங்கீகரிப்பான், அவன் வஹி அருளியதை தான் அங்கீகரிப்பான். அந்த ஒரு பிரச்சனை அதுல வச்சிடறான் அல்லாஹ். அப்ப இந்த 900 வச்சுதான் உங்கள்ட்ட அதிகமா கேட்பாங்க. சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இந்த 900 வசனத்தை வைத்து இந்த சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி இவ்வளவு தெளிவாக இருக்கிறது, இதை போய் இவங்க மறுக்கிறாங்க அப்படிம்பாங்க. இதை சொல்லிட்ட பிறகு இதுக்கு கவுண்டரா நீங்க இன்னொரு உதாரணத்தையும் காட்டணும். அவர் புரிஞ்சு இதுல போதுமான விளக்கம் கிடைச்சு போச்சு. இதே மாதிரி வேற ஒரு இடத்துல வருகிறது, உள்ளதீன் ஆமனும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, இது எல்லாரையும் குறிக்கும். உள்ளதீன் ஆமனும்டா என்ன அர்த்தம், யார் நம்பிக்கை கொள்கிறார்கள்னா சஹாபாக்களையும் குறிக்கும், நம்மளையும் குறிக்கும், நமக்கு பின்னாடி வந்த மக்களையும் குறிக்கும், முன்னாடி போனவங்களையும் குறிக்கும். ஈமான் கொண்டு அனைவரும். உள்ளதீன் ஆமனும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவங்களும், தபாத்துகும் துர்ரியத்துகும் அவங்களுடைய சந்ததிகளும் அவர்களை பின்பற்றினார்களோ, யார் ஈமான் கொண்டார்களோ அவங்களுடைய சந்ததிகளும் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஈமானின் ஈமானோடு அவர்களை பின்பற்றினார்களோ, அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் அவங்களுடைய சந்ததிகளை அவங்களோட நம்ம சேர்த்து வைத்து விடுவோம் சொர்க்கத்துல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் மூமினாக இருந்து உங்க பிள்ளைகளும் உங்களை பின்பற்றுவார்களே ஆனால் 2 பேரையும் ஒன்னா சொர்க்கத்துல சேர்த்து வச்சிருவோங்கிறான். அப்ப இதை வச்சுக்கிட்டு வாப்பா பின்பற்றலாம் சொல்லலாம்ல. நீங்க சஹாபாக்களை பின்பற்றலாம் சொல்ல மாதிரி ஒவ்வொருத்தரும் யாரை பின்பற்றலாம், அவர் தகப்பனாரை பின்பற்றிக் கொள்ளலாம். ஏன் சஹாபி அவ்வளவு தூரத்துக்கு போகணும், நம்ம வாப்பா செஞ்சாலும் நம்ம செஞ்சுட்டு போயிடலாமே, அதை ஒத்துக்குருவாங்களான்னு கேட்கணும். அதுக்கு அப்ப மட்டும் அர்த்தம் வேறம்பாங்க. சஹாபிய அதே மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. சஹாபியை பின்பற்றினார்கள் எடுத்துக்காட்டுற அதே ஒத்தபாங்கிற வார்த்தை தான் இதுலயும் வந்திருக்குது. எப்படி வருது, உள்ளதையும் ஆமனும் யார் நம்பிக்கை கொண்டார்களோ, ஒத்தபாத்துகும் துர்ரியத்துகும் ஈமானின் ஈமானோடு அவங்களுடைய சந்ததிகளும் அவர்களை பின்பற்றினார்களோ, அப்படி செய்வார்களே ஆனால் அவங்களோட சந்ததிகளை இவர்களை ஒன்னா நம்ம சேர்த்து வைத்து விடுவோம். சேர்த்து வைத்து விடுவோம்னா எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப பெற்றோர்களை பின்பற்றுவது என்னது நல்லது, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அப்படின்னா நம்ம அப்பம்பாட்ட வழியில போய்கிட்டே இருக்கலாமே, நம்ம என்ன செய்யலாம், அப்பம்பாட்ட வழியில போய்கிட்டே இருக்கலாமே. அப்படி அர்த்தம் வருமா, அதுக்கு வராது. அப்ப என்ன அர்த்தம், வல்லதீன் ஆமனுன்னு வந்ததுனால ஈமான்ல பின்பற்றுன்னு அர்த்தம். எதனால அப்படி வரமாட்டேங்குது, வல்லதீன் ஆமனுன்னா யார் கரெக்டா நம்பிக்கை கொண்டார்களோ அதே மாதிரி பிள்ளைகளும் நம்பிக்கை கொண்டார்களோ, அவங்க எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ, அவங்க எப்படி முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, அவங்க எப்படி சிறுக்கிற வாட இல்லாம கரெக்டா அவங்கள தான் நம்ம மூமின்கள் எடுத்துக்கொள்ளணும். தர்காவாதிகளை எடுத்துக்கொள்ளாது. யாரு தௌஹீதுல கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் மூமின்கள். மூமின்களாக அவங்களும் இருந்து பிள்ளைகளும் அந்த விஷயத்தில் ஒழுங்காக இருப்பார்களே ஆனால் எதுல பின்பற்றணும், அவன் எப்படி அல்லாஹ் ரசூலை கரெக்டா நம்பினானோ அந்த மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ் ரசூலை நம்பினார்களே ஆனால் அந்த விஷயத்தில் பின்பற்றினார்களே ஆனால் 2 பேரையும் சேர்த்து வைப்போம். சரியான ஈமான் 2 பேருக்கு இருக்குமையானால் அதை சேர்த்து வைப்போம் என்று இதுக்கு மட்டும் அர்த்தத்தை கரெக்டா சொல்றாங்க. இதனுடைய நம்பர் 52வது வசனத்துல 21வது வசனம். அப்ப இது எக்ஸ்ட்ரா கவுண்டர், அதுவே நமக்கு போதும். இந்த 900 சொல்றாங்களே அதுல என்ன சொல்லுதுங்கிறத விளக்குனாலேயே அந்த அர்த்தம் இல்லைன்னு நிரூபிச்சிட முடியும். மேற்கொண்டு விவரத்துக்கு என்ன செய்யணும், இவன் சொல்லுபடி பின்பற்றணும் அப்படி சொன்ன மாதிரி எடுத்துக்கொண்டாயானால் நம்ம முன்னோர்களை பின்பற்றலான்னு வந்துருமே, ஒவ்வொருத்தரும் அவங்க முன்னோர்கள் வழியிலே போகலான்னு வந்துருமே, வகிய தேவையில்லையே. அல்லாதான் சொல்றான் வாப்பா பின்பற்ற சொல்றான். ஏன்டா அப்படி செய்யறேன், எங்க வாப்பாவை தான் பின்பற்றிட்டு செஞ்சேன், வாப்பா ஏன்டா பின்பற்ற, அல்லதான் பின்பற்ற சொல்றான் அப்படின்னு இந்த வசனத்தை கொண்டு மாதிர முடியுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும், பேசிக் வச்சுக்கிட்டு தான் இதுக்கெல்லாம் அர்த்தம் செய்யணும். பேசிக் என்ன, வகியை தவிர எதையும் பின்பற்றக்கூடாது. இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படை என்ன, வகி, அல்லாவிடமிருந்து வர்ற வகியை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாதுங்கிறத வைத்துக் கொண்டுதான் இதை சிந்தித்தால் கரெக்டான அர்த்தம் விளங்கி போயிடும். இதுக்கும் கரெக்டான அர்த்தம் விளங்கிரு. இதுவும் முன்னோரை பின்பற்ற சொல்லவே இல்லை, அதுவும் சஹாபியை பின்பற்ற சொல்லவில்லை. இது ஈமானில் அவர்களை போல உங்களை அதே மாதிரி உங்களை வழி வழியாக போக சொல்லுகிறது. அது ஹிஜ்ரத்து செய்வதிலையும் நுஸ்ரத்து செய்வதிலையும் அவர்களை பின்பற்றியவர்களை பற்றி பேசுகிறது. இதுல மார்க்கத்திலேயோ வணக்க வழிபாடுகளையோ அவங்க சொல்வதை ஆதாரமாக கொண்டு அதே மாதிரி பின்பற்றுவது என்பதை பற்றி 2 வசனம் பேசவில்லை. அதுவும் பேசல இதுவும் பேசல. நம்ம தெளிவா இருக்கிறோம்.
இது ஆதாரம் காட்டக்கூடியவங்க அங்க ஒண்ணு சொல்லி இங்க ஒண்ணு சொல்லி முரண்பட்டுருவாங்க. அங்க ஒரு அர்த்தம் செய்வாங்க, இது தூக்கி போட்டோன்னு இதுக்கு அதுக்கு அர்த்தம் வேறன்னு சொல்லி என்ன செய்வாங்க, முரண்பட்டு தங்களுடைய தவறை அவங்களே நிரூபித்துக் கொள்வார்கள். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா 9:108 அல்லாஹ் சஹாபாக்களை பாராட்டி சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல எதிரிகள் ஒரு பள்ளிவாசலை கட்டி அவங்கள அதுல சதி திட்டம் போட்டு அவங்கள அட்டாக் பண்ணுவதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. கெட்ட பள்ளிவாசல் அதுக்கு பேரு. அப்ப அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலாம் நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இந்த 4 பள்ளி போகக்கூடாதுங்கிற 4 தகுதி உள்ள பள்ளி அந்த வசனம் இறங்குது. அதுல அல்லாஹ் சொல்லுங்க என்ன செய்யறான்னு கேட்டா, நீ அந்த பள்ளிக்கெல்லாம் போயிடாத. எந்த பள்ளி ஆரம்பத்திலேயே இறையச்சத்தோடு எழுப்பப்பட்டதோ, அந்த மஸ்ஜித் நபவி பள்ளி இருக்குல்ல அல்லது குபா பள்ளி இருக்குதுல, அதுலதான் நீ என்ன செய்யணும், தொழ வேண்டும். இந்த மாதிரி கெட்ட நோக்கத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது சஹாபாக்களை கொஞ்சம் பாராட்டுறான். பள்ளிவாசலை பாராட்டும் போது என்ன செய்யறான்ல, ஒரு ஃபீஹி ரிஜாலுன், அதுல சில மக்கள் இருக்கிறார்கள், யுஹிப்பூன அன் யத்தஹரு, தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் அங்கதான் இருக்கிறார்கள். தூய்மையானவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த மாதிரி நன்மக்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கு நீ போகணுமே தவிர சதிகாரர்களுடைய பள்ளிவாசலுக்கு நீ போகாதே அப்படின்னு அல்லாஹ் தடுக்கிறான். இதுல சஹாபாக்களை தூய்மையானவர்கள் நல்லா சொல்றான். ஆமா, தூய்மையானவர்கள் தான், தூய்மையை தான் விரும்புறாங்க. அதுக்கும் பின்பற்றுக்கு என்ன இருக்குது, சஹாபாக்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறார். அகத் தூய்மையை வச்சுக்கிறங்க, புற தூய்மைன்னு வச்சுக்கிறங்க, 2 தூய்மையை சேர்த்து கூட வச்சுக்கிறங்க. அது சஹாபாக்கள் விரும்பினார்கள் இதுல வருதே தவிர அவங்க சொன்ன ஒவ்வொன்றையும் பின்பற்றணும் இதுல எங்க இருக்குது இல்ல. சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்லுது. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, சுத்தத்தை விரும்புவார்கள், அக சுத்தத்தை விரும்புவார்கள் வைத்துக் கொள்ளலாம், புற சுத்தத்தை என்ன செய்வாங்க விரும்புவார்கள் வைத்துக் கொள்ளலாம். 2ஐயும் சேர்த்து கூட வச்சுக்கிறங்க. எந்த அர்த்தத்தை கொடுத்தாலும் பின்பற்றணும், அவங்க சொல்வதை மார்க்கமா ஏத்துக்கிறணும் என்று இதுல இருக்குதா, அந்த கருத்து தரவே இல்லை. இதுல எங்க பின்பற்ற சொல்லி இருக்குன்னு கேளுங்க, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை என்ன செய்யணும், இதெல்லாம் கரெக்டுப்பா, தூய்மையானவர்கள் தான், அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு எங்க இருக்குது, அதான் மேட்ரு. இது ஒன்னாச்சா, இதையும் காட்டுவாங்க, ஆதாரமா காட்டுறாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சஹாபாக்களை அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான், நம்மளையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கல. அப்ப மன்னிக்கப்பட்டவர்களுடைய மன்னிக்கப்பட்டவர்களை நம்ம ஏன் பின்பற்றக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஒரு வசனத்துல அல்லாஹ் மன்னிக்கிறான், ஒரு வசனத்துல சொல்லி சஹாபாக்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், நிறைய பேர் லிஸ்ட போட்டு அவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டேன் அப்படின்னு ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்தை பாத்துக்கிறங்க. என்ன வசனம்னு கேட்டா 9:117 118 9 117 118 அதுல என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் லக்கத் தாபல்லாஹு அலன் நபி, நபியை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, நபியை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஒல் முஹாஜிரீன, ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஒல் அன்சார், அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இவங்க 2 பேரும் யாரு என்று சொன்னால், அல்லதி நத்தபவுஹு பி சாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான காலத்தில் அவரை பின்பற்றியவர்கள். அல்லாஹ் ரசூலையும் மன்னிச்சு விட்டான். அதே மாதிரி முஹாஜிர் அன்சார்கள் என்ன பண்ணாங்கன்னா, சிரமமான காலத்தில் அவரை ஃபாலோ பண்ணாங்க. இப்ப நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி காலம் இல்ல அது. ரசூலுல்லாஹ் பின்பற்றினாலே கஷ்டம், அடி உதையெல்லாம் விழுவும். இப்ப சிரமமான காலத்தில் என்ன செஞ்சாங்க, அவரை பின்பற்றினார்கள் இல்லையா, அவர்களே அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3 சஹாபாக்கள் அந்த போருக்கு போகாம இருப்பாங்கல்ல, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். வால சலாசத்தில்லதீன குல்லிபு ரசூலுல்லாஹ்வோடு போருக்கு போகாமல் பின்தங்கி விட்டார்களே, அந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அந்த வசனம் சொல்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி வைக்கப்பட்ட சஹாபாக்கள் கூட மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். பொதுவாக எல்லா சஹாபாக்களும் மன்னிக்கப்பட்டார்கள், முஹாஜிர்கள் மன்னிக்கப்பட்டார்கள், அன்சார்கள் மன்னிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி பெரிய தவறு செய்து நெருக்கடியான கட்டத்தில் உதவாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்களே 3 பேரு, அவங்களையும் அல்லாஹ் நினைச்சிட்டான், மன்னித்து விட்டான் இந்த வசனம் சொல்லுகிறது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட தவறுகளே மன்னிக்கப்பட்டு போச்சு, நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்க தவறு எல்லாம் மன்னிச்சுட்டாங்க போது என்ன செய்யலாம நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் திருடி விட்டான், திருடினதை மன்னிச்சுட்டோம், அதுக்கு என்ன அவன மாதிரி திருடலான்னு அர்த்தமா? திருடினதை மன்னிச்ச காரணத்தினால திருட்டை எல்லாம் செய்யலான்னு அர்த்தமா? பண்ண ஒருத்தருடைய தவறை அல்லாஹ் மன்னித்து விடுவது என்பது அவரை பின்பற்றுவதற்கு ஆதாரம் ஆகுமா? ஒருத்தர் கொலை செஞ்சாரு, கொலையாளியை மன்னிச்சு விட்டோம், நம்மள அரவணைக்கு கிளம்பிடலாமா?
அந்த கொலையாளியை மன்னித்த காரணத்தினால் நானும் அவரை பின்பற்றி கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பது அவங்க தியாகத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு. அவங்க தவற அல்லாஹ் மன்னிச்சுட்டான், ஓந்தவனை மன்னிப்பான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் திருடும் போது மன்னிச்ச வாத்தியார் ரெண்டாவது பையன் திருடும் மன்னிக்க மாட்டாரு. ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிச்ச அல்லாஹ் இன்னொருத்தனுடைய அதே பாவத்தை மன்னிக்காம இருப்பான். இது உலகத்திலையும் உண்டு, மறுமையிலையும் உள்ள ஒரு மேட்டர் தானே. அது அவங்க உங்களுடைய அதிகாரத்தில் உட்பட்டது. இதுல ஒருத்தர் தவறா சஹாபி நடந்தாரையானால் அவருக்கு அது மன்னிக்கப்படுமே தவிர அந்த தவற நானும் செய்தால் மன்னிக்கப்படும் அர்த்தம் வருமா? வராது. ஒரு எந்த மனிதனுடைய பாஷையிலையும் வராது, அல்லாஹ்வுடைய ஒரு செட்டப்லையும் எப்படி வராது. அப்ப சஹாபாக்கள் மன்னிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அதனால நாங்க என்ன செய்யறோம், இன்னும் சொல்ல போனா அவங்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்றோம். சஹாபியாவது உன்னோட ஒண்ணு செஞ்சிருந்தான்னு வை, அல்லாஹ் மன்னிச்சு போடுவான், உனக்கு அது உண்டா அப்படின்னு வச்சு பார்த்தா பின்பற்ற கூடாதுன்னு தான் வருது. அவர் ஹதீஸ்ல இல்லாம குரான்ல இல்லாம ஒன்ன செஞ்சாருன்னு வைங்க, அப்படி செய்தால் அவர் செஞ்ச அந்த தியாகம் இருக்குல்ல, அந்த ஒரு பெரிய தியாகத்தின் முன்னிலையில அவர் செஞ்ச அந்த சின்ன விஷயங்களை சரி போ, கூட தியாகம் பண்ணிருக்கிற, பதிலுக்கு போயிருக்க, உகதுக்கு போயிருக்கிற, உசுரைய தியாகம் பண்ணிருக்க, சொத்து சொத்தெல்லாம் விட்டு இருக்கிற, ஒரு சின்ன ஒரு விதத்தை செஞ்சுட்டியா போ அப்படின்னு அல்லாஹ் நெஞ்சிடலாம், அவங்கள மன்னித்து விடலாம். மன்னிப்பதற்குரிய சாதனங்களை அவங்க காரணங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அதனால அல்லாஹ் அவங்க மன்னிச்சிருவான். அப்ப இதுல நமக்கு என்ன விளங்கணும்னு கேட்டா, சஹாபாக்கள் சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி நாசமா போயிடாதீங்க. அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, உனக்கு மன்னிப்பு இல்லை, கேரண்டி கிடையாது. அவங்களுக்கு மன்னிப்பு இருந்த காரணத்தினால் அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவங்க தண்டிக்கப்பட மாட்டார்கள். உனக்கு அந்த கேரண்டி கிடையாது. அப்ப என்ன எப்படி எல்லாம் மன்னிப்பான்? அதே காரியத்தை நான் செய்யும் போது ஒருத்தர் இருக்காரு, வேண்டப்பட்ட ஒரு ஆளு தவறு செய்யும் போது மன்னிப்பாரு. ஒரு கடையில அவர் மகனும் வேலைக்கு வச்சிருக்கிறார், மகனையும் வச்சிருக்கிறார், முதலாளிக்காரரு தன்னுடைய மகனையும் கடையில வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வேலைக்காரனை வச்சிருக்கிறாரு. மகன் ஒரு 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாங்க, மன்னிச்சிருவாரு. வேலைக்காரன் அவன் செஞ்சான்ல நானும் 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சா சீட்டு தானே கிளியும். அப்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு சலுகை எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? இவங்க தியாகத்துக்கு கொடுத்த ஒரு சலுகை இது. எதுக்கு சஹாபாக்களுக்கு இந்த சலுகை அல்லாஹ் கொடுக்கறான்னு கேட்டா, யார் செஞ்சாலும் தப்பு தான், இருந்தாலும் இவருக்கு முகமதுக்கு பின்னாடி போனாலேயே பெரிய ஆபத்துங்கிற காலத்துல வந்தாங்க, உசுரே போயிருங்கிற காலத்துல வந்தாங்க, சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, வீடு வாசல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு ஓடினாங்க. இதெல்லாம் சின்ன விஷயங்கள் கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒன்னு ரெண்டு சின்ன விஷயங்கள் அழிச்சிருது இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டத. அப்ப நம்ம என்ன வழங்கிறோன்னு, சிறப்பு தகுதி அடிப்படையில் ஒருவருக்கு வழங்கப்படுகிற சலுகை அனைவருக்கும் உரியது என்று எடுத்துக்கொள்ள கூடாது, ஏமாந்து போயிருவோம். அதனால இப்ப சஹாபாக்கள் 20 ரக்காத் உமர் நான் தொழுதாங்கன்னு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், எல்லாம் கண்டு விட்டுருவான். ஏன் மணி சொல்லிட்டாங்கல்ல, ஒரு கொஸ்டினை போட்டு என்ன செய்யுமா, சரி போ இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிற ஓடிக்கிட்டே இருந்துருவான். அதை நான் செஞ்சா அவருக்கு கொடுத்த செலவு உனக்கு, நீ என்ன தியாகம் பண்ணியா, நீ எதிர்த்து பண்ணியா, நீ பதில் உகதுக்கு போனியா, நீ சொத்து சுகத்தை இழந்தியா, நம்மளை கேட்க மாட்டான். அவங்க செஞ்ச தியாகத்துக்காக நான் ஏதோ விட்டுருவேன், நீனு அதை செஞ்சுனா என்ன அர்த்தம், அப்படித்தான் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த வசனம் அவங்களை பின்பற்ற கூடாதுன்னு தான் சொல்லுது. அவங்களுக்கு சிறப்பு தகுதியா மன்னிச்ச காரணத்தினால அவங்கள மாதிரி நீனு செஞ்சு நாசமா போயிடாத, அவங்க மன்னிப்பு பெற்றவங்க, அதனால அவங்க முன்ன பின்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அதிக கவனமா, அதனால அந்த கருத்து வருகிறது, அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் மன்னிக்கப்பட்டது என்ன அல்லாஹ் சொல்லிட்டாலும் மன்னிச்சுட்டாண்டு, மன்னிக்கப்பட்டது உண்மை. முஹாஜிர் அன்சார்கள் முன்ன பின்ன செஞ்சிருந்தார்களே, ஆனால் அவங்கள எல்லாம் மன்னிச்சுட்டான். அதனால பின்பற்றக்கூடாது, பின்பற்றணுங்கிற அர்த்தம் அதுல வராது என்று நீங்க என்ன செய்யணும், விளக்க வேண்டும். அடுத்ததாக என்ன இருக்குன்னு கேட்டா, அதுல கூட எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா 57:10 57:10 சஹாபாக்களை பாராட்டுறான். அதுல கூட எப்படி பாராட்டுறான்னு கேட்டா, சஹாபாக்களை 2 தரமா பிரிக்கிறான். இந்த வசனத்துல ஆரம்ப காலத்துல நல்ல காரியம் செஞ்சாங்களே அவங்களும், எழுச்சி ஏற்பட்ட பிறகு நல்ல காரியம் செஞ்சாங்களே அவங்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் வேறுபடுத்தி காட்டுறான். எப்படி காட்டுறான்னு கேட்டா, லா யஸ்தவி மின்கும், இந்த 57:10 வருது, லா யஸ்தவி மின்கும், உங்களில் சமமாக முடியாது, மன் அன்ஃபக மின் கபலில் ஃபத்ஹி, மக்கா வெற்றிக்கு முன்னால் பொருளாதாரத்தை வாரி வழங்கினாரே அவரும், காத்தல மக்கா வெற்றிக்கு முன்னால் யுத்த களத்தில் நின்றாரே அவரும், மற்றவங்களும் சமமாக ஆக முடியாது. மக்கா வெற்றி பெறுறது வரைக்கும் நம்ம கஷ்டம். மக்கா விட்டு வருடப்பட்டு ஒரு தளம் இல்லாம நின்றாங்களே, அந்த காலத்துல பொருளாதாரத்தை வாரி கொடுத்தவங்க கூடுதல் தரஜாவில் உள்ளவங்க. ஆனால் மக்காவெல்லாம் ஜெயிச்ச பிறகு தாங்க வச்சுக்கிறங்க, நிறைய பேர் தருவான், ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு நாள் நன்கொடை கொடுப்பான்,
எலெக்ஷன் நிதி கேட்டா எதிர்கட்சி கொடுப்பானா? அப்ப எதிர்கட்சி கொடுக்கறது பெரிய கஷ்டம். அப்ப எதிர்கட்சியாக இவங்க இருந்த காலத்துல யார் வாரி கொடுக்கிறானோ அவனும் ஆளுங்கட்சியா வந்த பிறகு அள்ளி அள்ளி கொட்டான அவனு சமம் எடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி அல்லாஹ் எப்படி பேசுறான்னு கேட்டா, லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி, மக்கா வெற்றிக்கு முன்னால் யார் செலவிட்டார்களோ அவங்களும், காத்தல மக்கா வெற்றிக்கு முன்னால் போர்க்களங்களில் பங்கெடுத்தார்களே அவர்களும், உலாயிக்க அலமு தரஜா, இவர்கள் தான் அந்தஸ்தில மிகைத்தவர்கள், பதவியில் இவர்கள் கூடியவர்கள். யாரை விட? மினல்லதீன அன்ஃபகு மின் பாது, பின்னர் செலவிட்டார்களே, காத்தல பின்னர் வேற வேற போர்க்களங்கள்ல கலந்து மக்காவெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு, கை ஓங்கின பிறகு, போர்க்களங்கள்ல பெரிய நம்பர் வந்த பிறகு, 1000 பேர் 10,000 பேர் போய் ஜெயிக்க போறோமே, அந்த மாதிரியான போர்கள்ல கலந்து கொண்டார்களே அவர்களை விட இவர்கள் சிறந்தவர்கள். ஆனா குல்லன் வாதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லாருக்குமே அல்லாஹ் நல்லதை வாக்களித்து இருக்கிறான், இவங்களுக்கும் கிடைக்கும். யார் பெஸ்ட்னு வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் துவக்க காலத்தில் தியாகம் பண்ணவங்க பெஸ்ட்னு வருது. இதையும் காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க பாத்தீங்களா? சஹாபாக்கள்லயே முந்தி போன ஆட்களுடைய தரஜாவை பிந்தி போன ஆளுக்கு அடைய முடியாதுன்னா நம்ம அடைய முடியுமா அப்படிமாங்க. அது உண்மைதான், அடையத்தான் முடியாது. அதுக்காக பின்பற்றணுமா? மேற்று அல்லாஹ் சொல்வது ஏற்றுக்கத்தானே செய்வோம். முந்தி சென்ற சஹாபாக்களை பிந்தி சென்ற சஹாபிகள் அடைய முடியாது என்றால் நம்மால் அடைய முடியாது, அது உண்மை. எங்களால் அவங்களை அடைய முடியும் நாங்க சொல்லவில்லை. அவங்களுடைய தரஜா வேறதான், அதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அதனால உங்களை ஃபாலோ பண்ணணும் எப்படிப்பா வரோம்? அதான மேட்ரு. இதே நாங்க மறுக்கிறோம். எங்களை விட சகாபாக்கள் மேலதான் இருக்கிறாங்க, நாங்க அடையத்தான் முடியாது. அதுக்காக வேண்டி அவங்க சொல்வதை எல்லாம் மார்க்கெட் ஏத்துக்கிறோமா? அந்த அர்த்தம் இல்லையே அப்படின்னு என்ன செய்யணும்? இதுக்கு பதில் அவ்வளவுதான். இந்த பாராட்டி பாராட்டி சொல்ற விஷயங்களை கொண்டாந்து காட்டி சகாபாக்களை பின்பற்றணும்னு சொல்வார்களே, ஆனால் அந்த அர்த்தத்தை தரல. முந்தி சென்றவங்களுக்கு எப்போதுமே கூடுதலான தரஜா உண்டு, பிந்தி வர்றவங்களுக்கு குறைஞ்ச தரஜா உண்டு, அதுக்கடுத்து பிந்தி வர்றவங்களுக்கு அதை விட கம்மி தான். அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அவங்க தரஜாவில் கூடியவர்கள் நாங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை ஒத்துக்கிறோம், என்ன சொல்லலை அதை ஒத்துக்கிற மாட்டோம். நம்ம என்ன சொல்லணும்? இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லு, அப்படி ஏத்துக்கிறோம். அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறோம், ரசூல் சொன்னா ஏத்துக்கிறோம். இந்த வசனம் சொல்லாத நீ சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? இந்த வசனம் பின்பற்றணுங்கிறது இந்த வசனம் சொல்லல, நீ தான் சொல்ற. நம்ம கேட்கணும், இந்த வசனம் பின்பற்றணும்னு சொல்ல இல்ல, நீ சொந்தமா சொல்ற. பின்பற்றணும்னு இது சொல்ல முதல்ல ஏத்துக்கிறோம். அப்படின்னா இதுவும் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி 59:9 அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த சஹாபாக்கள் பொருளாதாரத்தை மதீனாவில் உள்ளவங்களை பத்தி எல்லாம் சொல்லி காட்டணும். மதீனாவில் இருந்தவங்க தங்களுக்கு வறுமை இருந்தாலும் 59:9 தங்களுக்கு வறுமை இருந்தாலும் அதை சகித்து கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்கிறார்கள், வாரி வாரி வழங்குகிறார்கள். இந்த மாதிரியான இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்கள பற்றி பாராட்டி பேசுகிறான். இதுல என்ன மாற்றுக்கிறது யாருக்கு இருக்குது? நெசந்தான். அவங்க மாதிரி யாருக்கும் கொடுக்க இயலாது. இப்பவும் சொல்லுவோமே, இருக்கிறதுல பாதி நம்ம கொடுப்போமா? யாரோ ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தனுக்காக வேண்டி 2 வீடு வச்சா ஒரு வீட்டை கொடுப்போமா? ஒரு வீடு வச்சுக்கிறோம் பாதி வீட்டை கொடுப்போமா? 2 செட்டை வச்சுக்கிறோம் ஒரு செட்டையை கொடுத்துருவோமா? அப்ப அந்த சகாபாக்கள் மாதிரி செய்ய முடியாதுதான். அவங்க மாதிரி இந்த கஞ்சத்தனத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு அப்படி எப்படி என்ன பாதி பாதி எல்லாத்தையும் கொடுத்தாங்களே, அவர்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்றான் என்று சொன்னால் அதே மாதிரி நாங்களும் சிலாகித்து சொல்லுவோம். அதுக்காக வேண்டி அவங்களை காசு கொடுத்தாங்கிறதுக்காக வேண்டி அவங்களை ஃபாலோ பண்ணணும் எங்க இருக்குது? அவங்க சொன்னது வஹியாவும் எங்க இருக்கிறது? அவங்க சொல்வது மார்க்கத்தின் ஆதாரம் எங்க இருக்குது? இதை நாங்க ஏத்துக்கிறோம். குர்ஆன்ல இருக்கிற காரணத்தினால மதீனாவாசிகளுடைய அந்த தயாளத்தை யாரும் அடைய முடியாது. அவர்கள் செலவிட்டதன் மூலமாக அடைந்திருக்கிற தரஜாவை எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒருத்தர் அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால் நாங்களும் அதை சொல்வோம். அது சொல்லாத ஒரு கருத்தை நீ சொன்னா அதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அதான் இதுக்கும் ஒரே பதில் தான் நாம சொல்லிவிட வேண்டும். இதுவும் அவங்களை பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ கொண்டாந்து காட்டுவாங்க. ஹதீஸ் என்ன ஹதீஸ் கேட்டா, இது புகாரிலேயே 2651 2651 3650 ரெண்டு ஒரே ஹதீஸ் தான். ஒரே ஹதீஸுக்கு 2 நம்பர் 2 இடத்துல வருது. சரியா? 2651 ஒன்னு 3650. சரியா? இதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் கர்னி, உங்கள சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால், உங்கள் என்பது எல்லாத்தையும் குறிக்கிறது, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் குறிக்கிறது.
உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் கரணி, என் காலத்தில் உள்ளவர்கள். சமுதாயத்திலே ஒட்டுமொத்த உம்மத்த முகமதியாவுல முகமதுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள் யார் கேட்டா யாரா? என் காலத்தில் உள்ளவர்கள். அதுக்கடுத்து சும்மல்லதீன யலூனஹும், அடுத்தபடியாக உள்ளவர்கள் யாருன்னு கேட்டா அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அடுத்த நிலையில் உள்ளவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள். இந்த மூணு தான் சொல்றாங்க, நாலு கிடையாது. சமுதாயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள்ல சிறந்த சமுதாயம் யாருன்னு கேட்டா சஹாபி தான். அடுத்த சமுதாயம் யாருன்னு கேட்டா அடுத்து வர்றவங்க தாபின்னு நம்ம சொல்றோம்ல அவங்க தான். அடுத்தவங்க யாருன்னு கேட்டா தபு தாபிங்கிறோம்ல அவங்க தான் வருகிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பாத்தீங்களா எவ்வளவு நம்ம போய் அவங்க அந்த சமம் அடைய முடியுமா? அவங்க எவ்வளவு சிறந்தவர்கள், இந்த சிறந்தவர்களை பின்பற்ற வேணாங்கிறாங்க இப்படி இந்த பாஷையை போடுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? சிறந்தவர்கள் யாரு இல்லைன்னா அவங்க சிறந்தவர்கள் தான். அவங்க சிறந்தவர்கள்ன்றதுனால அவங்கள விட்டுட்டு எங்களை பின்பற்ற நாங்க சொல்றோம். இது எப்ப இந்த கேள்வி வரும்? அந்த மூணு பேரையும் விட்டுவிட்டு நம்மளை பின்பற்ற சொன்னா என்ன செய்யலாம்? ஏன்டா அவங்க யார் நீ யார், அவங்களே பின்பற்ற கூடாது உன்னை பின்பற்ற சொல்றேன்னு கேட்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? அதை விட சிறந்த ஆளுகளை பின்பற்ற சொல்றோம். இந்த காலத்துல இந்த மூணு பேரும் சிறந்த ஆளுக்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அங்கதானே போக சொன்னோம், கீழே ஒண்ணு இறக்கிட்டு வரலையே. நம்ம பின்பற்ற சொல்வது எப்ப கம்பேர் பண்ணி பேச வேண்டி இருக்கு? அவங்க மாதிரி சிறந்தவர்கள் இருக்கும் போது அதை விட மட்டமானவர்களை பின்பற்ற சொல்றீங்களப்பான்னு கேட்டா இது பொருந்தும். சிறந்தவங்களை விட்டுவிட்டு மட்டமானவங்களை பின்பற்ற சொல்றீங்கன்னு கேட்கலாம். நம்ம ஒரு காலத்திலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு கீழே இறங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மூணு காலத்தையும் விட ரசூல் சிறந்தவங்க தானே. அப்ப சிறந்தவர்களாக அவங்க இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அதுல இருந்து பின்பற்றணும் இப்படி வரும், அதான் கேள்வி. அதனால அவங்களே பின்பற்றணும். அவங்களோட மட்டமான ஆளை பின்பற்றினா நீ கேளு. ஏன்னா சிறந்த ஆளை விட்டுட்டு அப்ப கூட இது வராது. ஒரு பேச்சு கேட்கறதுக்கு ஒரு நியாயமாவது இருக்கு. நம்ம தான் யாரையும் பின்பற்ற வேணாங்கிறோம். அவங்களையும் பின்பற்ற வேணாம், எங்களையும் பின்பற்ற வேணாம், ஒருத்தரையும் பின்பற்ற வேணாம், அவங்களை எல்லாம் விட மேல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னோமையானால் அதுக்கு எதிராக இந்த ஹதீஸ் நிக்குமா? அதுக்கு எதிரான கருத்து அந்த ஹதீஸ் தருமா? ரசூலுல்லாஹ் பின்பற்ற கூடாதுங்கிற கருத்து தருமா? தராது. அப்ப சஹாபாக்களை பின்பற்றுங்கிற கருத்தையாவது தருமானா தராது. இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ்லயே சிறந்தவங்க என்பதற்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த ஹதீஸ்லயே சிறந்தவங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இன்ன பாதக்கும் கௌமன், இதே ஹதீஸ்ல வருது. உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள். அவங்க எப்படி இருப்பார்கள் கேட்டா யஹூனூன, மோசடி செய்வார்கள். நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? சுருட்டி கொள்வார்கள். யஹூனூன வலா யுத்தமனூன, நாணயமாக நடக்க மாட்டார்கள், மோசடி செய்வார்கள். யஷ்ஹதூன வலா யஸ்தஷ்ஹதூன், சாட்சி கூறுவதற்கு அழைக்கப்படாமலேயே சாட்சி கூறுவதற்கு ஓடுவார்கள். கூப்பிட்டாதான் சாட்சி கூறுவதற்கு போகணும். சாட்சி கூற அழைக்கப்படாமலேயே சாட்சி கூறுவார்கள். அது மாதிரி எந்திரூன வலா யஃபூன, நேர்ச்சை செய்து விட்டு நிறைவேற்ற மாட்டார்கள். அதே மாதிரி எழுகர் ஃபீஹிமு சமனு, அவங்கள்ட்ட ஒரு சொகுசு தன்மை வெளிப்படும். ஒரு லக்ஸரியாக வாழ வேண்டும் என்று அவங்க நினைப்பார்கள். இது பின்னாடி வரக்கூடிய கூட்டம். இந்த மூணு காலத்திலும் அது இருக்காதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்றாங்க? அவங்களுடைய சிந்தனையிலே தப்பு வராதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லவே இல்லை. சிறந்தவங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பிற்காலத்தில் இருப்பதை விட நாணயம் இருக்கும். 1 லட்சம் ரூபாய் நம்பி கொடுத்தால் திருப்பி கரெக்டா தந்துருவார்கள். அது இந்த 3 தலைமுறைக்கு பின்னாடி அந்த நம்பர் குறைந்து விடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பார்களே தவிர அனைவரும் இருக்க மாட்டார்கள். அந்த பண மோசடி, பொருள் மோசடி செய்யற தன்மை இருக்குல்ல, அது இல்லாத காலம்ங்கிறாங்க. இந்த சிறந்தவர்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு பிந்தி வரக்கூடியவர்கள்ட்ட இந்த மாதிரி நாணய நம்பிக்கை இருக்காது. சாட்சி சொல்வதற்கு என்ன செய்வாங்க? நான் சொல்றேன் ஓடுவார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை கூப்பிட்டா போய் சாட்சி சொல்லுவாங்களே தவிர இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க? சாட்சி சொல்வதற்கு அலைய மாட்டாங்க. அதே மாதிரி நேர்ச்சி செஞ்சோம்னா நிறைவேற்ற மாட்டாங்க. நேர்ச்சி கஷ்டப்படும் போது நேர்ச்சி செஞ்சிருவான், நிறைவேறின பிறகு கணக்கு பார்ப்பான். அல்லாஹ் நீ எனக்கு அந்த வைத்த வலியை போக்கி விட்டால் 1000 பேருக்கு சோறு கொடுப்பேன்றான். அந்த வைத்த வலியுடைய அந்த வேதனையில என்ன சொல்றான்னு விளங்காம சொல்லிவிடுவான். வைத்த வலி போயிருமா?
ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு 1000 பேருக்கு என்ன இப்படி கணக்கு பண்ணுவான். வயிற்று வலி போன பிறகு என்ன செய்யுமா, தெரியாம பெரிய தொகையை சொல்லிவிட்டோமே, அந்த மாதிரி எல்லாம் இவன் பின்னாடி உள்ளவன் நினைக்குவான். நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டான். சஹாபாக்கள் அதெல்லாம் கிடையாது. நேர்ச்சி செஞ்சா என்ன செய்வாங்க, அது எப்படி நிறைவேற்றி விடுவார்கள். அதே மாதிரி சொகுசா லக்ஸரியா வாழணும், கட்டில் மெத்த பீரோல் காட் அந்த மாதிரி பங்களா இது மாதிரியானதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இதுதான் சிறந்ததுக்கு அர்த்தம். சிறந்தவர்களுக்கு அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. என்ன அர்த்தம் சொல்லல, அவர்களுடைய சிந்தனையில் ஒரு தப்பும் வராது, அவங்க பேசுவதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், 100% ரசூல் அப்படி பின்பற்றுவார்கள் அர்த்தம் கொடுக்கல. அவங்க சிறந்தவர்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாணயமாக இருப்பார்கள், சாட்சி சொல்ல அலைய மாட்டார்கள், நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள், லக்ஸரியான சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இவ்வளவுதான் சிறந்ததுக்கு அர்த்தம். இந்த தன்மை பிற்காலத்தில் குறைந்துவிடும். இந்த முதல் தலைமுறையில இது கொஞ்சம் அதிகமா இருக்கும், 2வது தலைமுறையில கொஞ்சம் குறையும், 3வது தலைமுறையில அதை விட கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் தாறுமாறா போயிடும். இந்த 4 தன்மை. அப்ப என்ன தன்மையை ரசூலுல்லாஹ் விளக்குனாங்களோ அதை மறைத்து விட்டு சிறந்தவர்கள் பாத்துறீங்களா, அவங்கள பின்பற்றக்கூடாது என்கிறார்கள். பின்பற்றக்கூடாது என்பது திட்டுறது நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப சஹாபியை பின்பற்றக்கூடாதுன்னா அவன் என்ன விளங்கிட்டான், சஹாபியை திட்டுறாங்க. பின்பற்றக்கூடாதுங்கிறது திட்டுற வார்த்தையா? அல்லாஹ் ரசூலை தான் பின்பற்றணும், சஹாபியை பின்பற்றக்கூடாதுன்னா பின்பற்றக்கூடாது, அவ்வளவுதான் இருக்கு. வேற அர்த்தம் இப்படி வரும். அவங்க சொல்வதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைன்னா ஒருத்தன் திட்டுன்னு அர்த்தமா? திட்டுன்னு அர்த்தம் வராது. திட்டுற அர்த்தம் என்ன வரும், அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி தரக்குறைவாக நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தினா அது திட்டுறதுல வரும். இந்த பின்பற்ற வேணாங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பண்றாங்க, திட்டுவதுங்கிற அர்த்தம் கொடுக்கறாங்க. இதுவும் தவறான ஒரு விஷயங்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய வாதங்கள்ல ஒரு கணிசமான வாதங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் சில வாதங்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம்.